6 மாதம் ஆணாகும் 6 மாதம் பெண்ணாகும் ஒரு பறவை பிறக்கும்ன்றார். அந்த பறவை பேர் என்னன்னு கேட்குறாரு. அதிசயத்தில் அவர் கேட்குறதுல ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற புறத்தி ஒன்றும் கிடையாது. நான் பப்பனுக்கிறேன் என்னத்தையும் பேசிட்டு போயிருவேன். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தேன் கருத்தரித்து குழந்தை பிறக்கும். ஒரு கிடாயும் ஒரு ஆடும் சேர்ந்தாத்தேன் அது கர்ப்பமாகி குட்டி ஓடும். ஒரு பெட்டக்கோழியும் ஒரு சேவலும் சேர்ந்தாத்தேன் முட்டை ஓட்டு குஞ்சு வருது. இயற்கை. ஆண் என்னைக்காவது குட்டி ஓட்டிருக்கா? அது எப்படி போடும்? ஆண் என்னைக்காவது குட்டி ஓட்டிருக்கா? போடாதுல்ல. உனக்கு மட்டும் 6 மாதம் பெண்ணாகும் 6 மாதம் ஆனா வரையில் எனக்கு வராதா? ஆண் இனத்தை சார்ந்தது குட்டி போடுமா அப்படின்னா போடாது. அதே மாதிரி இங்கே பிறக்காது. முதல்ல நீ எந்த சரி ஆண் இனத்தை சார்ந்தது குட்டி போடும். எந்த ஊர் பண்ணி முதல்ல இருடா குட்டி போடுமான்னு கேட்டீங்களா? எந்த ஊர்? நான் மேலூர். மேலூர் என்ன கொட்டாம்பட்டி மேலூரா? மேலூர் அப்படின்னா 14 உலகங்களில் அது ஒரு உலகம். அப்போ தூத்துக்குடி மேலூரா? மேலோக வாசி. மேலோகசினா மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர். மேலூர் அது மேலோகத்தை சுருக்குன்னா இப்போ கீழோகத்தை வந்துக்கிட்டு நாங்கள் பூலோகம்ங்கிறோம். சரி அப்போ இது பூலூரா? எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும், எதை விரிவாக்கமா சொல்லணுமோ அதை விரிவாக்க சொல்லணும். சரியா? எல்லாத்திலையும் சுருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்காது. ஓ நீ வச்ச சட்டமா? உனக்கு மட்டும் மேலோகம் வந்து மேலூர். அப்ப எனக்கு பூலோகம் வந்து பூலூர். நாங்க என்ன செய்தாலுமே அதற்கு பேரு திருவிளையாடல் அப்படின்னு பேரு. நாங்க வச்சோம்னா அதுக்கு என்ன விளையாட்டு வேணாலும் வைப்போம். என்ன விளையாட்டு வைப்ப? கபடி விளையாடுவோம், கண்ணாமூச்சியில் ஆடுவோம், சீனி பாப்பா விளையாடுவோம், பல்லாங்குழியில் ஆடுவோம், நொண்டியில் ஆடுவோம். நாங்க திருவிளையாடலுக்கு நீ ஆடக்கூடிய பல்லாங்குழி ஆட்டத்துக்கு வித்தியாசம் இல்லையாடா? ஏயா மேலோகத்தை வச்சிருக்கா மேலூர். மேலூர் அதே மாதிரி பூலோகத்தை வச்சிருக்கா பூலூர் தானே. ஏன் விரிவாக்கமா சொல்லு, புகழூர் அப்படி சொல்லு. அப்படி சொல்ல முடியாதா? எப்படி? அப்ப நீங்க மெகலூர்னு சொல்ல முடியாதா? டேய் உன் உலகத்துல எப்படி வேணாலும் சொல்லிட்டு போடா. பெருடா பிரச்சனை. இப்போ நீங்க எங்க இருந்து வரியா? மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து 14 லோகம் சொன்னீங்க. இந்த 14 லோகத்தோட பேரு அதல விதல சுதல மாதல ராஜதல பாதல பூலோகம் நமலோகம் மாகலோகம் மத்தியலோகம் சக்திலோகம்னு பேரு. ராஜபாளையம் தளபதி சிலுவப்பட்டி. டேய் என்ன சொன்ன? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நீங்க சொன்னதை நான் சொல்லுவேன். 14 உலகங்களுடைய பெயரை நான் சொன்னேன். நான் வந்து பூலோகத்தில் உள்ள ரூட் பஸ்ஸோட மேப்ப சொன்னேன். சொல்லக்கூடிய எல்லாமே பூலோகத்தை சார்ந்தது. ஆமா நீங்க சொல்ல. நான் சொல்லது மேல கீழே எல்லாத்தையும் சேர்ந்தது. சரி மேலோகத்துல இருந்து வந்திய இல்ல? ஆமா. அங்க இருந்து எது வந்திய? ககன மார்க்கமாக. என்ன நொங்கு வண்டியா? டேய் ககன மார்க்கம் என்று சொன்னால் சொந்த வாகனம்யா. சொந்த வாகனம் என்ன நட வண்டியா? கிடையாது. காத்தோடு காத்தா பறந்து வரக்கூடியவன். சரி தண்ணி மேலே நடக்கக்கூடிய ஆளு. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 90 பூசம் மறந்துட்டேன். சரி அந்த கோயில் வரைய பறந்து போய் 90 மட்டும் 90 தட்டை மட்டும் எடுத்துருவாங்க. ஓன் தேவைக்காக நான் பறக்க முடியுமா? அப்ப என்ன பறப்பேன், தண்ணியில் நடப்பேன்டா. தண்ணி மேல நடப்பேன், காத்தோடு பறக்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. சரியா? எல்லாமே ஏன் தேவைக்காக மட்டுமே செய்வேனே தவிர ஓன் தேவைக்கு நான் பறக்க முடியுமாடா? தண்ணியில் நடந்தா நான் தண்ணியை போட்டு நடப்பேன். நாங்க வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை படைச்சாலு. நான் வீடு விட்டு வீடு வாய்வேன். அப்புறம் செருப்படிதான் வாங்குவேன். ஏன் நான் பல விட்டு பாஞ்சிருக்கேன். சரியா? அதே ஒரு பல சித்துக்களை கற்றவன். சரியா? நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இந்த 5ற்குமே அப்பாற்பட்டவன். அதெல்லாம் என்ன இந்த மளிகை கடையில் டேய் பிறப்பு என்பது கிடையாது, இறப்பு என்பது கிடையாது, பசி என்பது கிடையாது, தாகம் என்பது கிடையாது, உறக்கம் என்பது கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்ட ஆளு. எதுவுமே கிடையாது. கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இது கிடையாது. இப்ப நான் சொன்னேன்ல இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏதாவது ஆசை எதுவும் ஆசையா? நாராயண கிடையாது. பொருளாசை பொம்பளை புள்ள கிடையாது. அப்போ உனக்கு வேலை செய்யறீங்கன்னு அர்த்தம். என்னது? டாக்டரை பார்த்து செக் பண்ணு. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவன். இப்பொழுது அப்போ உனக்கு சாக்கப் சேர் முறிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். முட்டாப்பல ஒரு நேரத்தில் எத்தனை பெண்ணை கட்டி ஆண்டவன் தெரியுமா? ஆமாமா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்க வைக்கலையா? அவனுக்கு 9 கொண்டாட்டியாம்ன்றியா? எனக்கு 9 கொண்டாட்டி கிடையாது. 52 மனைவிகள் உண்டு. ஏன் சாமி? என்ன மாசத்துல 30 நாள் 31 நாள் தான் வருது. சரி 31 நாள் போனாலும் 31 கொண்டாட்டி தான் போக முடியும். அப்புறம் மீதம் இருக்கும்ன்றியா? மீத கொண்டாட்டி எப்போ போறது? நீ திருமணம் செய்வது எதற்காக? எதற்காக முடிக்கிற? கூடி ஒரு வாரிசு பிறக்கத்தான். தனக்கு பின்னால் ஒரு வாரிசு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ திருமணம் செய்வது. நான் திருமணம் செய்வது எதற்காக அப்படின்னா உலக நன்மைக்காக. எங்களுக்காக நாங்க வாழ்ற ஆளு கிடையாது. உலக நன்மைக்காக செய்யக்கூடியவன். 52 மனைவிகள் உண்டு, 60 பிள்ளைகள் உண்டு. பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா. கோயில் அபிஷேகம்லாம் முடிஞ்சு. சரி அதையெல்லாம் கேட்கல. டேய் பேரை கேட்டேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. அபிஷேகம் பண்ணா அலங்காரம் தான் பண்ணுவாங்க. டேய் என்னட்டு என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுடா. கலகப்பிரிய நாரதர் என்பார்கள் அடியேன். என்ன? தேவலோக வாசி. பேர் என்ன? நாரதர். நாரதரா?
ஆமாம், இருக்கிற விட்ட பூரா பின்னாடி போய் மோத்திரத்தை அடிச்சு வச்சா இப்போ நாராம வணக்காசி. என்னடா சொல்றேன் நான்? பேரை கேட்டால் பேரை சொல்லியா? நாரத மகாமுனிவன். ஓ, நாரதரா? ஆமையா. சரி சரி. இது என்ன கழுத்தில் என்ன தொங்குது? இது வந்து வாடா மாலை என்று பேர். இது வாடுமா? இந்த வாடாதுல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாடாது. ஏன்? வரம் பெற்ற மாலை. இது வாடவும் செய்யாது, நீ கீழே ஓட்டா கூட மக்காது. வாடாதியா? பிளாஸ்டிக் மாலை நீ மீனாட்சி அம்மன் கோயிலில் 250 ரூபாய்க்கு கழுத்தில் வாங்கி போட்டு வந்திருக்க. என்னாட்ட நீ பிராடு விடுற. அட நாராயண நாராயண, இங்கே பாரியா, எங்கள் அம்மா கொடுத்ததுயா. நம்ப முடியல. சத்தியமாடா. பிளாஸ்டிக் மாலையை நான் ஏற்றுக்க முடியாது. சரி, அதை கூட ஏற்றுக்க. இது என்ன? இது வாடா சிறுமாலை என்று பேர். இது வந்து பாண்டி வயலில் வாங்கினது உள்ள அந்த கடை ஓரத்தில் 3 10 ரூபாய்ண்டு எல்லாமே மேலோகத்தில் வாங்கியதுயா. சரி, இதை கூட ஏற்றுக்குருவான். நீ எதுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சு. நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இந்த கிடாவட்டுக்கு சமைச்சு போட வந்த சமையல் மாஸ்டர். இந்த குளிக்கரண்டியை பார்த்தோன்னு தெரிய வேணாமா? இது என்ன தெரியுமா? 10 படி வட்டாவில் போட்டு கிண்டுறதுக்கு. இது என்ன தெரியுமா? என்னது? மகதி ஆள் என்று பேர். ஆமா, மதனியாள்னு பேரு. ஏடா மதனியா குழந்தையா இருக்க. மகதி ஆள் இசைக்கும் மாமுனிவன். என்னுடைய பாடலுக்கு மீட்டக்கூடிய இசை கருவி. இதை எங்க கொஞ்சம் வாட்சி கட்டு பார்ப்போம். பெட்டியில சத்தம் வருது, ஆள் ரூம்ல சத்தம் வருது. சரி, மிருதங்கத்திலையும் சத்தம் வருது. மீட்ட முடியாதுன்னு நினைச்சியா? எங்க மீட்டுங்க? கேக்குதா இல்லையா நீ சொல்லலன்னு வச்சுக்கோ. சரி சரி, செவில பேத்து பாப்போம் பாப்போம். சொல்லு பாப்போம். என்ன ராகத்துல மீட்டுன்னு சொல்லணும். ஆட்டா ஆட்டா கேளுடா. ஏதோ ஒரு இருடா, முழுமை மீட்டிக்கிறேன் கேளுடா. சரி, ஒரு கல்யாண வசந்தத்துல ஒரு ராகம் இருடா. யார்கிட்ட பூச்சுத்துற? காரியாவட்டியில் போய் ஒரு ஆசாட்ட நல்லா கொடுத்துருக்க ஒரு தூக்கு சட்டியும் ஒரு கம்பியும் அவன் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதை ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கேட்டுச்சா இல்லையா? கேட்கல. உனக்கு கேட்காது. ஏன் தெரியுமா? இதனுடைய தன்மை என்ன தெரியுமா? உனக்கு எத்தனை அறிவு? எனக்கு 6 அறிவு. 6 அறிவு. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, 7 அறிவு படைத்த முனிவர்களுக்கும் 8 அறிவு படைத்த தெய்வங்களுக்கு மட்டுமே இதனுடைய இசை கேட்கும். இந்த 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இதனுடைய இசை கேட்குமா அப்படின்னா ஒருபோதும் கேட்காது. இந்த 6 அறிவு இருக்கிற எனக்கு நீங்க பேசுறது கேட்கல, நீங்க வாசிக்கிற மட்டும் எந்த நான் பேசுறது கேட்க 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இது கேட்கும். இதனுடைய தன்மை கேட்காது. 7 அறிவு படைத்த முனிவர்களுக்கு 8 அறிவு படைத்த தெய்வங்களுக்கு மட்டுமே கேட்கும்யா. சரி, அதை கூட தள்ளிருங்க. சரி, இது என்ன விறகு கட்ட கையில? இது வந்து என் பாட்டுக்கு அடிக்கக்கூடிய கட்டை. உன் பாட்டுக்கு ஒரு மூலையில 2 அடிச்சுக்கிறது. ஆமா, என் பாட்டுக்கு அடிப்பேன். எப்படி? என் பாட்டுக்கு அடிப்பேங்கிற ஒன்றாங்க. ஒரு நிமிஷம். என்ன இந்த கட்டையை கொடுக்க இவ்வளோ சிலைக்கிய? என்ன எங்க தாத்தா இதை காட்டில் இத்தத்தண்டி நடுக்கத்தில் வச்சிருக்காரு. யாரு? எங்க தாத்தா. என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யாத்தையும் கிடையாது. என் தாத்தா வச்சிருக்காரு. உனக்கு என்ன தெரியாது? அந்த கட்டையை வச்சு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறார். உருப்படிக்கு 500 ரூபா. என்ன உருப்படி? நீங்க வந்து நேர வேற எங்கேயும் போவேனா? சரி, நிலக்கோட்டையில் இறங்குனீங்கன்னா காய் அடிக்கிற கருப்புசாமி வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க. அதுக்கு அவர் வீட்டை கரெக்டா காட்டுவாங்க. நீங்க என்ன கிடா குட்டி அடிப்பீங்களா? என்ன தெரியுமா? சப்ததாள கட்டைன்னு பேரு. என் பாட்டுக்கு தாளம் இசைக்கக்கூடிய, பாட்டுக்கு ஏற்றபடி தாளம் இசைக்கக்கூடிய கட்டையா? ஏதோ ஒரு விரைவை உடைச்சிட்டு வந்து அதை வெட்டிக்கிட்டு பாட்டுக்கு என் பாட்டுக்கு அடிக்கக்கூடிய கட்டடா. சரி, சாமியார் ஊரா காய் வெட்டி எட்டுவாங்க. சரி, நீங்க என்ன இப்படி சுடிதாரை போட்டு வந்துருக்கீங்க? சுடிதார்னா என்ன தெரியுமா? சுடிதார்னா எது? உன்னை மாதிரி பெண்கள் அணியக்கூடிய சுடிதார். இது பெண்களா? புலி தோழியா? அதை தூக்கி காட்டுறேன் பாரு. சரி, இது கட்டும்டா. யாரு அப்படிங்கிற கேட்ட தேவலோக முனிவன் நாரதன். அடுத்து என்ன கேட்க போற? தலையில என்ன வேண கட்டியா? ஜடாமகுடம் என்ற பேரு. என்ன ரப்பர் நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் அணிவது மணிமகுடம், என்னை போன்ற முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம். இதற்கு பல பெருமைகள் உண்டு. ஆஸ்பத்திரியில் ஒழுங்கா போய் பாரியா, கேன்சர் கிட்டியா இருக்க போகுது. ஜடாமகுடம்யா. ஜடாமகுடமா? சரி 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 சரி. உங்க பேர் என்ன? நாரதர். நாரதர் நீங்க என்ன? ஆமா, நானே. சத்தியமாக? சத்தியமாக. சரி சரி. உங்க அப்பா? பிரம்மதேவன். இந்த முதல்ல சொல்றது இல்லையா? என்ன பாவம் பாணி. உங்க அப்பா 2 நாளைக்கு முன்னாடி செத்து போனாராம்ல. யாரு? பிறப்பு இறப்பு இல்லாத ஆட்கள் நாங்க. உங்க அப்பா நல்ல மனுஷன். சரி, என்ன ஒரு சின்ன எச்சி புத்தி இருக்கு. யாருக்கு? காலி கோட்டுப்பாட்டில் பூரா பிறக்கி ஊத்திக்கிட்டு திருவாரு. யாரு? உங்க அப்பா தான். முகரே பாரு, முகரே. அந்த கருப்பாய் உரிச்சன் பரமன் தானே உங்க அப்பா? பரமன் கிடையாதுடா, பிரம்மன். பீனாவா? பிரம்மதேவன் என் தந்தை. என்ன பண்றாரு? படைப்பு தொழில். என்னத்தை படைக்கிறார்? ஈ முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர். மண்ணுன்னு எல்லாத்தையும், எல்லாவற்றையும். செடி வர எங்க அப்பா. ஆணை பிடிச்ச பொண்ணு பிடிச்ச எங்க அப்பா. அப்ப என்ன பிடிச்ச? எங்க அப்பா. அப்ப எங்க ஆத்தாளுக்கு என்ன 2 புருஷனா? கிடையாது. நீ யாருக்கு பிறந்தன்னு? அப்ப உங்க அப்பா என்ன கள்ள புருஷனா? நீ உங்க அப்பா என்ன பிடிச்சாரு? சொத்த பிரி. சொத்தா
அவன் சொத்துங்க ஒண்ணு டோய் சொத்தை பிரிக்கணும் அப்படின்னா மேலோகத்துக்கு நீ வரணும். வரையா மேலோகத்துக்கு வரணும்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. கொஞ்ச நாள் இரு. அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? இப்பயே மேலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படாத. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு வா. சரியா? அதே போல எல்லா ஜீவன்களையும் படைத்தது எங்க அப்பா, உன்னைய படைச்சது எங்க அப்பா. நீ யாருக்கு பிறந்தன்னு உங்க அம்மாவுக்கே தெரியாது. எங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னா எங்க அப்பா எங்கேயோ வெளியூர் போயிட்டானா? அடே, ஊரறிய செய்யறது உங்க அப்பா, ஒருத்தருக்குமே தெரியாம செய்யறது எங்க அப்பா. சரி, சடவு நேரத்தில் உள்ள வந்து போயிருப்பேன். யாரு? உங்க அப்பா. ஊரறிய உங்க அப்பா என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? பெரியவர்களை வரவழைத்து 4 பேர் முன்னாடி உங்க அப்பா உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுறாரு. அது வந்து ஊரறிய செய்வது. ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்வது எங்க அப்பா. அப்படின்னா ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அண்டத்தை பிடிச்சு பிண்டத்துல போடுவது எங்க அப்பாவுடைய வேலை. அப்படி பிண்டத்தை பிடிச்சு போட்டாதான் பரம கண்டத்துல இப்படி ஒரு முண்டமா வந்து நீ பிறக்கவே முடியும். புரியுதா இல்லையா? புரியுதா? புரியுது. சரி, எல்லாம் சந்தோஷம். உங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாவற்றையும். மாம்பழத்தை உங்க அப்பா தான் படைச்சாரு. ஆமா. பலாப்பழத்தை எங்க அப்பா. சப்போட்டா பழத்தை எங்க அப்பா. எல்லாத்துலயும் கொட்டையை உள்ள தள்ளி படைச்சிருக்காருல உங்க அப்பா. ஆமா, கொட்டைய உள்ள தள்ளி படைச்சிருக்காரு. இந்த முந்திரி பழத்துல மட்டும் கொட்டையை கீழே தள்ளி படைச்சிருக்காரு வெளியே. அது உங்க அப்பா படைச்சாரா? அது எங்க அப்பா படைக்கவில்லை. கத்திரிக்காய் படைச்சது யாரு? எங்க அப்பா. முருங்கைக்காய் படைச்சது எங்க அப்பா. பூசணிக்காய் எங்க அப்பா. பாவக்காய் எங்க அப்பா. எல்லாமே பூமியை பார்த்து கீழே தொங்குது. இந்த வெண்டிக்காய், எள்ளுக்காய், சீனியரக்காய் அது மட்டும் வானத்தை பார்த்து நட்டுக்கிட்டு நிக்குது. அது உங்க அப்பா படைச்சாரா? அதை எங்க அப்பா படைக்கவில்லை. வேப்ப இலையை தொட்டா சுருங்குமா? சுருங்காதுல. புளி இலையை தொட்டா சுருங்காதுல. அரசு இலையை தொட்டா சுருங்குமா? சுருங்காதுல. எந்த இலையை தொட்டா சுருங்காது. சரி, இந்த தொட்டாச்சு நீங்க தொட்டோன்னு சுருங்குதுல, அது உங்க அப்பா படைச்சாரா? எங்க அப்பா படைக்கவில்லை. எங்க அப்பா படைக்கல. சரி, அதெல்லாம் போட்டேன். வாயால உண்டா மலைவாசல் புறவாசல்ல தான் கழிக்க முடியும். உனக்கு எப்படி போகும்? முன்னாடி தான் போகும். சரி. ஆமா, அது போய் இப்போ 4-5 நாளாச்சு. உள்ள உணவு உணாத்தானே. இங்க வாங்க, ஏன்னா ஒரு வாழைப்பழத்தை தின்னா போயிடும். வாங்க சொல்றேன். அப்ப விலங்கினத்துல பிறந்து, அது விலங்கினம் சொல்ல முடியாது, பறக்கக்கூடியது, பாலூட்டி தன்மை உண்டது. வாயால உண்டு, வாயாலே மலங்கழிக்கும் வவ்வாலு. அது உங்க அப்பா படைச்சாரா? அதை எங்க அப்பா படைக்கவில்லை. அதையும் உங்க அப்பா படைக்கலையா? கிடையாது. இதை பூரா இப்ப என்ன பக்கத்து விட்டு ஐஸ்காரன் நான் படைச்சேன்? அடே, முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் பிரம்மதேவன். ஆனா நீ இப்ப சொன்னது போல எல்லா பழத்திலையுமே விதையாகப்பட்டது உள்ள இருக்கும். ஆனா முந்திரில மட்டும் விதை வெளியில இருக்கும். அதை படைச்சது யாரு? எங்க அப்பா பிரம்மன் கிடையாது. தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படைத்தார். என்ன காரணம்? ஒரு நேரத்தில் எல்லா படைப்பதுள்ளே பிரம்மதேவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அதற்கு உண்டான மந்திரத்தை கேட்கிறாரு. பிரம்மதேவனுக்கு தெரியவில்லை. அப்ப தலையில குட்டி சிறையில் அடைச்சிறாரு. அப்ப தலையில குட்டி சிறையில் அடைச்ச பிறகு படைப்பு தொழிலாகப்பட்டது நின்று விடுகிறது. அப்பதான் முருகன் கிட்ட போய் நான் போய் சொன்னேன், முருகா, எங்க அப்பா படைப்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் தலையில குட்டி சிறையில் அடைச்சிட்டீங்க. அப்ப படைப்பு தொழில் நின்று விட்டது. இப்ப யார் படைப்பா அப்படின்னு நீங்க படைக்கணும். அப்ப எங்க அப்பா படைப்பும் உங்களுடைய படைப்பும் வித்தியாசமா இருக்கணும் அப்படி கேட்ட ஒரு காரணத்தினால எங்க அப்பா படைத்ததும் முருகன் படைத்ததும் வித்தியாசமா இருக்கும். எல்லா பழத்திலையும் விதை உள்ள இருக்கும், முந்திரியில விதை வெளியில இருக்கும். அப்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு பழம் இல்லையா? அதே போல எந்த இலையை தொட்டாலும் சுருங்காது. தொட்டாச்சுவிங்க என்று சொல்லக்கூடிய இலையை தொட்டால் சுருங்கும். அப்ப அது ஒரு வித்தியாசமான படைப்பு. எல்லா பழங்கள் காய்கறிகள் எல்லாமே பூமியை நோக்கித்தான் காய்க்கும். ஆனால் நீ சொன்ன எள்ளுக்கா, சீனியரக்கா, வெண்டைக்காய் இது எல்லாமே வானத்தை பார்த்து காய்க்கும். அப்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு தாவரம். அப்ப இதை படைத்தது யாரு? தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அதே போல வாயால உண்டு, வாய் வழியை மலம் கழிக்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் வவ்வால் என்று சொல்லக்கூடியது. அப்ப இதை படைத்தது யாரு? எங்க அப்பா கிடையாது, முருகப்பெருமான் படைத்தார். அதே போல பாருவேன், ஏன்னா பறவை இனத்துல பிறந்து பறக்காததும் உண்டு, விலங்கு இனத்துல பிறந்து பறக்கிறதும் உண்டு. விலங்கு இனத்துல பிறந்து பறக்கக்கூடியது வவ்வால் என்று சொல்லக்கூடியது. பறவை இனத்துல பிறந்து பறக்க முடியாத பறவை பெண் குயின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. அது பறவை இனம், ஆனா அதால பறக்க முடியாது. சரியா? சரி, வவ்வால் வந்து விலங்கா பறவையா அப்படின்னா விலங்கு இனத்தை சார்ந்தது. ஏன்? பறவை அப்படின்னா சிறகு இருக்கணும், வவ்வாலுக்கு சிறகு என்பது கிடையாது, ஜவ்வு மட்டுமே உண்டு. அப்ப அது ஒருபோதுமே பறவை இனத்தை சேராது, விலங்கு இனத்தை தான் சேரும். சரி, அடுத்து என்ன கேட்க போற? இனிமே உங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைல. நான் ஒண்ணு கேட்டேனே. இருங்க, நான் ஒண்ணு கேட்டேனே. நான் ஒண்ணு கேட்டல. ஏங்க உன் வேலையை பாருப்பா. தாய் மாமன்ல உள்ளவன் வெளியே வச்சுக்கிட்டலாம். நீ மாமன் முழு கோபத்துல இருக்கான். 6 மாசம் பேக்க தூக்கிட்டு ஓட போறேன் பாருங்க. நீ செய்த வேலைக்கு ஆணாகவும் 6 மாசம் பெண்ணாகவும் சொன்னா ஏத்துக்குருவீங்களா? சரியான பதில சொன்னா ஏத்துக்குருவேன். இந்த உள்ள செல்ல வச்சு பாக்குற வழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஒண்ணுக்கு 2 செல்லு இருக்குன்ட்டு. ஆனா ஏன் போய் வச்ச அதெல்லாம் கிடையாது. இருக்கு
அதை கண்டுபிடிக்கப்பட்டது எந்த வருஷம் தெரியுமா? சொல்லு பாபா. 2024 தான் இந்த பறவையவே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இந்த பறவை எங்கே வாழும், எங்கே வசிக்குதுன்னா ஆழ்ந்த நீரோட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பறவை. இன்றைக்கி நம்ம நினைப்போம் வாத்து, இந்த முக்களிப்பை, இந்த ஏகப்பட்ட சொல்ல நாரை, தண்ணி காக்கா. ஆமாம், தண்ணி காக்கா, இதெல்லாம் வந்து நம்ம கண்ணோட்டமாக பார்க்கலாம். இந்த ஒரு பறவையை மட்டும் நம்ம கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம் இன்ன வரைக்கும். ஆனால் விஞ்ஞான ரீதிப்படியாக கண்டுபிடிச்சேன் 2024. அந்த பறவைக்கு பேர் அதிலே வந்திருக்கேன், ஈரிதழ் சிட்டு. ஏற்றுக்கிறீங்களா? கைதட்டுங்கத்தா. அருமையான பதில். 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் கழித்து பெண்ணாகவும் மாறக்கூடிய பறவை எது அப்படின்னா ஈறுதல் சிட்டு. அருமையான. ஏன்னா எதிரியா இருந்தாலும் சரியான பதில சொன்னா ஏத்துக்கிறணும். ஆண் குட்டி விடும். என்னது? எப்படி? ஆண் குட்டி விடும். ஆண் இனத்தை சார்ந்தது குட்டி விடக்கூடியது எது அப்படின்னா நீ சொன்னீல. அதே போல கடல்ல வசிக்கக்கூடியது கடல் குதிரை. கோழிதான முட்டை போடும், பெண் இனம் தானே குழந்தை பெற முடியும். ஆனால் கடல் குதிரை இருக்கு பாரு, கடல் குதிரை மட்டும்தான், பெண் கடல் குதிரை குட்டி போடாது. சரி, கடலை பத்தி பேசுறீங்க. ஆண் கடல் குதிரை தான் குட்டி போடும். நான் ஏத்துக்கிறேன், கை தட்டிட்டாங்க. மக்கள் திருப்பி மறைய செஞ்சிருப்பு. சரி, கடலை பத்தி பேசுறீங்கல்ல. ஒரு தண்ணி, மழை தண்ணி இருக்கு, மழை தண்ணி தான் இங்கே நீர், நிலத்தடி தண்ணி. அந்த தண்ணியை தவிர்த்து எந்த தண்ணி கிடையாது. ஆகாசவாணி பேஞ்சாத்தேன். அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். கடல் தண்ணியை அள்ளி குடிச்சா அப்படி இருக்கும், உப்பு கறிக்கும். உப்பு கைக்கும். அது நீங்க குடிப்பீங்களா? டேய், வாந்தி எடுத்துருவீங்க. மக்களுக்கு தெரிஞ்சதானே, குடிக்க முடியாதுல்ல. ஆனா கடலுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள இன்ன வரைக்கும் ஒரு கிணத்துல தண்ணி வருது, நல்ல தண்ணி, தாகத்தை தீக்குது. அது எந்த ஊர்? அது எங்கன்னு கேக்குறியா? ராமேஸ்வரத்துல வில்லுண்டி தீர்த்தம்னு வேறு. வில்லு, அதுக்கு பேரு வில்லுண்டி தீர்த்தம். என்ன காரணம்? சரியா? அந்த இடத்துல தான் கடலுக்குள்ள தண்ணி ஆகப்பட்டு தித்திப்பா இருக்கும். அந்த தண்ணி மட்டும் உப்பு கரிக்காது, தித்திப்பா இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? இலங்கையில இருந்து ராமர் வந்து சீதையை மீட்டிக்கிட்டு வரையில சீதைக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்படுது. அப்ப ராமர் என்ன பண்ணாரு, வில்ல எடுத்து அந்த அம்பை ஏவுன இடத்துல உள்ள சொருன. அதனாலதான் அதுக்கு பேரு வில்லுண்டி தீர்த்தம்னு பேரு. சரி, இப்ப தண்ணியை பத்தி கேட்டீல, நான் சொன்ன ஏத்துக்கிறியா? சரி, தண்ணியை பத்தி கேட்டீல. சரி, கை தட்டுனா தண்ணி வருமா? கை தட்டுனா கடல் தண்ணி தித்திப்பாக இருக்குன்னு சொன்னீல. ஆமா. கை தட்டுனா தண்ணி வருமா? கை தட்டுனா தண்ணி வருமாவா? என்ன கொடுமையா இருக்கு. கையை தட்டுமா தண்ணி வருதா? அந்த வருதுல, அந்த மழை தான் வருது. பூமியில இருந்து வரணும்ன்றாப்புல நாரதர். மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒண்ணுதான். அதே மழை கடல்ல விழுந்துச்சுன்னா அது உப்பா போயிடும். அதே மழை சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடையா போயிடும். அதே மழை கோவிலில் விழுந்தா அது தீர்த்தமா போயிடும். வரக்கூடிய மழை ஒண்ணுதான், அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து தன்மையும் தரமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கைதட்டுனா தண்ணி வரும். ஒரே ஒரு இடத்துல, இன்னைக்கும் ஒரு இடத்துல கைதட்டுனா தண்ணி வரும். எங்க இருந்து வரும்? வரும் வரும் வரும். எங்க இருந்து வரும்? அது அந்த இடம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது பொள்ளாச்சி வட்டத்துக்கு பக்கத்துல ஈசா யோகா மையம்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு, தெரியுமா? அந்த சிவன் சிலைக்கு பிறத்தாடி ஒரு மலை இருக்கும், 1 கிலோமீட்டர் தூரத்தில். அந்த ஊருக்கே 2 தடவை தான் பசு போயிட்டு வரேன், இல்லைன்னா ஆனை பசையை முறிச்சு போட்டுறேன். அந்த ஊருக்கு பேர் பூண்டி. அந்த சாமியோட பேர் வெள்ளியங்கிரி ஆண்டவர். 7 மலை தாண்டி சாமி கும்பிட்றமே திருப்பதி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் 7 மலை தாண்டி சாமி கும்பிடக்கூடியது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் தான். அதில் 3வது மலையில் மட்டும் கையை தட்டுனா 3 முறை கை தட்டினா தண்ணி வரும். அந்த மலைக்கு பேர் கைதட்டி சுனை. ஏற்றுக்கிறீங்களா? அருமையான வழக்கம். கைதட்டி சுனை அப்படிங்கிற இடத்துல 3 முறை கைதட்டினால் இன்னைக்கும் தண்ணி வரும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. சரி, அதெல்லாம் ஒரு விவரமாக இருக்கட்டும். இப்ப இவ்வளவு வரும் பேசுறீங்கள, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என் பேரை கேட்டீங்கன்னா 100 விளையாட்ட ஓட்டு தரப்பீங்களா? பேர கேட்டா பேரா சொல்றா? பேர் வந்து செங்கல். சரி, உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேர் முண்டுக்கல். அப்பா பேர் என்ன? அப்பா பேர் சரல்கல். உங்க அண்ணன் பேரு? அண்ணன் பேர்லாம் வேற. என்ன பேரு? அது வந்து கடப்பாறை. உங்க தம்பி பேரு? சட்டி. அந்த 2வது இருக்கான அவன் பேரு? தூக்கு துண்டு. கடைசியா உள்ளவனுக்கு மேல இருக்கவன் மட்டக்கம்பு. சரி, உங்க மாமா பேரு? மணியாசி பலகை. என்னடா பேரை சொல்றான்னா?
பேரா? பேர் வச்சா வருதேன். யாரு வச்சா? அப்பா அம்மா தான். அப்பா அம்மா பேரை எங்க வச்சாங்க? வாயில வச்சாங்க. வாயில என்ன வச்சாங்க? வாயில இருந்து சேன தண்ணி வைப்பாங்க. வாயில சீனி தண்ணியா சேன தண்ணியா? சேன தண்ணிங்க. சேன தண்ணி எத்தனை பேர் வச்சாங்க? சேனத்தை உங்களுக்கு வச்ச மாதிரி தான் எனக்கு. டேய் இப்ப சொல்றது நீ தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு முந்தி பிறந்தது என்ன வச்சாங்கன்னு முறையா கேக்குற. சேன தண்ணியை வச்சாங்கன்னு சொன்னீங்களே. உனக்கு கூட நான் வச்சிருக்கலாம் முந்தி பிறந்தது. இருடா இவ என்ன சொன்னா? சேன தண்ணி அடி தென்னாடுற சேன தண்ணி. ஆமா சரி சேன தண்ணி வச்சாங்கடா. எத்தனை பேர் வச்சாங்க? ஐயா எங்க அப்பத்தால இருந்து எங்க பாட்டில இருந்து எங்க பூட்டில இருந்து எல்லாரும் வைப்பாங்க. சரி இருக்கட்டும். கதையின் முறையோடு உன்னுடைய பேர் என்ன? வீரத்தேவன். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர். எத்தனாவது ஆளு? நடுவுல ஆளு. உனக்கு முன்னாடி எத்தனை பேர்? முன்னாடி 3. உனக்கு பின்னாடி 3. நடுவுல நான் ஒரு ஆளு. சரி உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மோகினி. உள்ள என்ன சத்தம்? உள்ள சத்தம்னா காவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோன்னு கேட்டுச்சே. அதுதான் ஆலோலம் என்று முருகனுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து சோ என்று விரட்டிட்டு வர. சரி அவங்க உள்ள காவல் காக்குறாங்கல்ல. ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன். யாருக்கு? பெண்களுக்கு. பொம்பளையை பாதுகாக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கலாம். அப்படி சொல்லு. உங்களே மாதிரி ஆள் வந்தா எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் பொம்பளையை பாதுகாக்க எவனாலும் முடியாது. சரியா? ஏதோ முடிஞ்சாலும் சொல்லிட்டீல. அதனால பிரச்சனையே இல்லை. சரி இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன். உள்ள 2 பேரும் சொன்னீங்களே யாராரு? ஒன்று வந்து என் தங்கை வள்ளி, உடன்பிறவா சகோதரி, கூட பிறவாத பெண்மகள். ஆமா. சரி அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது வந்து இருள. இருளையா? ஆமா. குட்டச்சி. பேரு? குட்டக்கத்திரிக்கை. பேரே இருள. ஆமா. சரி இருக்கட்டும். இப்போ உங்க ஆளு சொன்னீங்க. பார்க்கணுமே. பார்க்கணும்னா ஒரு விஷயம் பண்றீங்களா? என்ன? போயிட்டு வரையில ஒரு காம்ப்ளான் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? வளர்ச்சி பத்த மாட்டேங்க அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு. ஆனா உங்களுக்கு வளர்ச்சி சரியா வரும். கூப்பிடுறா. ஓடியாத்தே. நல்ல வேலை இன்னைக்கு இந்த வட்டமாவது இந்த சீட்டை போட்டு வச்சுல. 3ஆம் வட்டம் வந்து அந்த கணக்குள்ள போட்டு விட்டு அடியே அடி சின்ன புள்ள, அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு அதில் நெடுவனா தனியா கேட்டா தருவே ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. சாமியார் வந்திருக்காரு. நாடத்தை கெடுத்தவனே. நாரர் கட்டையோட வந்திருக்காரு. கூட்டுவாயா? கூட்டி. நீ சிலுக்கடா ஆத்தால கத்துக்க நீ. அப்படியா? ஏலா ஒரே தேத்துவேன் உன் ஊர்ல சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா. பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா மாமா. எப்படியோ போய் ஆம்பளைக்கு மாடு சென்னைக்கு தெரியுது. விடிய விடிய குத்தினால அவர் சென்னையாக மாட்டார். படிக்கட்டுல தள்ளி விட போறீங்க 2 பேரும். ஏமா அது என்ன இந்த செருப்பு மாதிரி இருக்கு? ஏமா அவர் ஊர் பேர் தண்டியந்தல். தண்டை ஏந்திராம பார்த்துக்கிடுவா. ஏய் புராணம் பேசுறீங்களா? பாங்க குண்டியந்தல் சாமியார. அருமையான ஆட்டம். சரியா? சரி கேட்டு அடுத்து உள்ள இருக்கிறது யாரு? என் தங்கச்சி. அத வார்த்தை வள்ளிநாயகா. இருப்பறவைகள் மழை முழுவதும் இங்கே நனைந்தது என்ன?
அதா அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. அவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆமா. அழைத்துட்டு வாருங்க. அருள்மணியே தவமுனியே அருள்மணியே தவமுனியே வணங்குகிறேன் நல்ல வாழ்த்துரைத்தே வள்ளுவர் கூட்டத்தின் கூட வள்ளல நெஞ்சில வாழ்த்தி கொண்டாடு என்பதை போல் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசை வெறுத்த நாரத மகரிஷியே வருக வருக தக்கனின் தமையனே வருக வருக இசைஞானியின் பெரியவரே வருக வருக என்று வரவிருக்கிறேன். பாருங்கள் சுவாமி, எனக்கும் அண்ணன் தோழி எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசை கூறவேண்டிய சுவாமி. மங்களம் உண்டாகட்டும், நலமுடன் வாழ்க, குன்றிட்டு விளக்கொலியாக கோடி கோடி இன்பங்களை பெரும் குலமகளாக அந்த குமர கடவுள் துணையுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்த உடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக உன்முகத்தை பார்ப்பதற்கு ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை காப்பதற்கு. ஓராறு முகம் இருக்கு உன்முகத்தை பார்ப்பதற்கு ஈராறு கரம் இருக்கு குலத்தை காப்பதற்கு. என்னாலும் துணை இருக்க சேவலும் மயில் இருக்க என்னாலும் துணை இருக்க சேவலும் மயில் இருக்க பொன்னான உலக மக்கள் போற்றும் காலம் இனி இருக்கு. முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக. அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பழகிருந்தோ அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பழகிருந்தோ கானகத்தில் நீ இருக்கும் காரணங்கள் சிலை இருந்தும் கானகத்தில் நீ இருக்கும் கானகத்தில் சிலை இருக்கும் வானவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம் வானவரும் தேவர்களும் வந்து உன்னை வாழ்த்தும் வீதம் எழுபணி தங்க வேலன் அருள் நிறைவாக நிறைந்திருக்கும். முத்துக்குள் வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாக துண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாக மகத்தில் ஆதுமு பழமோடு பால் அன்ன முகந்து கடுத்திட்டு வாராகின் கப்பிய வசையினோடு கடும் வசையாகும் தானே என்ற கவிக்கு இணங்க நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களை பற்றி சகல விவரங்களுமே எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் முதலாக அண்டு வழியை கண்டு மொழி
தொண்டை நாடு, ஊரு, சிற்றூர், தங்களுடைய பெயர். வள்ளி. வள்ளி இங்க வர காரணம்? காவல். காவல் அப்படின்னா என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். திணை அப்படின்னா என்ன திணை இங்க உள்ளது? கருந்திணை, செந்திணை. சரி, யாரு சொல்ல கேட்டீங்க வந்திருக்கீங்க? அப்பா சொல்ல கேட்டீங்க வந்திருக்கேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கையில வச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன? கவன். கவன் அப்படின்னா எதற்காக? பறவை விரட்டு. பறவைங்க எதற்காக வருது? திணையை சாப்பிடுறதுக்காக. அப்படி திணையை கொய்வதற்காக வரக்கூடிய பறவைகளை விரட்டுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, பறவையை விரட்டுவது தவறு இல்லையா? ஏன்னா நற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தது போல் கற்றாரை கற்றாரை காமுறு. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர். தவத்தை யார் செய்வார்கள்? என்னை போன்ற முனிவர்கள் ஒருவர் செய்ய வேண்டும். தமிழ் யார் பேசுவார்கள்? இந்த அறிஞர்கள் இருவர் பேச வேண்டும். முட்டாளும் பேச முடியுமா? முடியாது. முட்டாள் அறிவாளியும் பேச முடியாது. அறிவாளியும் பேசினா நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். என்ன தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்போ தந்தை சொல்ல கேட்காம இருந்தது யார்? அதாவது தந்தை சொல்ல கேட்டதனால் அங்கே நன்மைகள் ஏற்பட்டது. தந்தை சொல்லை கேட்காமல் இருந்ததனாலும் அங்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா அன்று பரசுராமனாகப்பட்டவர் சமதக்கனி முனிவர் என்ன சொல்றாரு? அப்பா உன் தாயாகப்பட்டவள் கற்பினிலை தவறிவிட்டாள், ஆகினால் உன் தாயை வந்து என்ன செய்யணும்? தாயோட தலையை வந்து துண்டிக்க செய்யணும். அப்ப என்ன பண்றாரு? தந்தை சொல்மிக்க மந்திரமில் அப்படின்னு சொல்லி தன்னோட தாயாகப்பட்டவள் ரேணுகா தேவியோட தலையை சிரசை வந்து துண்டிக்கப்பட்டார். அப்ப மீண்டும் போய் கேட்கிறாரு, அப்பா தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாங்களோட வார்த்தையை நான் கேட்டேன். என் தாயை வந்து அதாவது என்னோட தாயோட சிரசை துண்டிக்கப்பட்டேன், ஆனா தாயை சிறந்த கோவில் இல்லையா, ஆகையினால என்னோட தாய் உயிர் மீண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அப்ப சமதக்கனி முனிவர் என்ன பண்றாரு? கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்து, தீர்த்தத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் தெளிப்பா அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம தாய் உயிரை மீட்டு நம்ம வரப்போறோமே, மீண்டும் நம்ம தாயை பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்றாரு? தண்ணீரை எடுத்து தெளித்தார். அங்கே இருவருமே, என்ன ரத்ன சுருக்கமாக சொல்றேன், இருவருமே அதாவது கண் விழித்து பார்த்தார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாரு? அதோட ஏகாலியோட பெண்ணோட தலையை எடுத்து ரேணுகா தேவியோட உடல்ல வச்சாச்சு. ரேணுகா தேவியோட தலையை எடுத்து ஏகாலி பெண்ணோட உடல்ல வச்சாச்சு. அப்ப மாறி வச்சதுனாலதான் இன்று மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, நிறைய முத்தாளம்மன், மந்தையம்மன் இப்படி நிறைய வரக்கூடிய காரணம். ஏன் அப்படின்னா அன்று தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி தந்தைய வார்த்தையை மதிச்சு அங்க போனார். அதே போல தந்தை சொல்ல மதிக்காமல் ஒருவன் இருந்தான், அவன் தான் பிரகலதான். ஏன்னா இரணிய கசிபு இரணிய என்ன சொல்றாரு? இரணியன் வந்து நாராயணன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஆனா பிரகலதன் என்ன பண்றாரு? தன்னோட தந்தை வார்த்தையை மதிக்காமல் நாராயணா நாராயண நமக நாராயண நமக அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்னதுனால என்னாச்சு? அதாவது தந்தை சொல்ல கேட்காத ஒரு காரணத்தினால் அவருக்கு நல்ல ஒரு பெருமை கிடைச்சது இல்லையா? அப்ப தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லாம இங்கே இருந்ததுனால், தந்தை வார்த்தை கேட்காமல் இருந்ததுனால் பிரகலனுக்கு ஒரு முத்தி கிடைச்சது. தந்தை சொல்ல கேட்டதனால் இங்க வந்து பரசுராமனுக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைச்சது இல்லையா? அப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம்ல சுவாமி. அருமையான பேச்சு. அதே போல தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏன்னா அப்ப பரசுராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் இந்த பூமிக்கு எத்தனையோ பெண் தெய்வங்கள் கிடைத்தது. அதான் பாருங்க, வள்ளுவராகப்பட்டவர் முதலாக எழுதிய திருக்குறளிலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு முதலிடம் யாருக்கு கொடுத்தாரு? தன்னுடைய தாய் தந்தையருக்குத்தான் முதல் இடத்தை கொடுத்தாரு. அப்ப கடைசியாக எழுதப்பட்ட குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிற கடைசி குறளாக கொண்டு போய் முடித்தார். அப்ப பாருங்க, கண்டிப்பாக சுவாமி. ஏன் அப்படின்னா இந்த திருவள்ளுவராகப்பட்டவர் முதல் வந்து என்ன நூலாகப்பட்டது எழுதினார்? அதாவது திருக்குறள் எழுதினாருன்னு சொல்றான். முதலாக எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னா வெட்டியான் என்று சொல்லக்கூடிய நூல். அது ஏன் உலகத்துக்கு வரவில்லை? அரங்கேற்றம் செய்யவில்லை, அதனால் வெளியாகவில்லை. இப்ப வந்து திருக்குறள் வந்து 1330 திருக்குறள். அது எங்க எழுதினாரு? சோழ நாட்டில் எழுதினார். அப்ப திருவள்ளுவர் பிறந்த நாடு எந்த நாடு அப்படின்னா தொண்டை நாடு இல்லையா?
ஏன்னா சோழ நாட்டுல பிரிஞ்சது தொண்டை நாடு, தொண்டை நாட்டுல பிரிஞ்சது எந்நாடு அறிவு வள வந்த நாடு. அப்ப தொண்டை நாட்டுல எழுதப்பட்டார். ஏன் தொண்டை நாட்டுக்கு மட்டும் பெருமை? ஏன் சான்றோர்கள் உடைத்து அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா 63 நாயன்மார்கள் வந்து 40 நாயன்மார்கள் எந்நாடு தொண்டை நாட்டுல பிறக்கப்பட்டவர்கள். அதுல ஒருவர் திருவள்ளுவராகப்பட்டவர். திருவள்ளுவராகப்பட்டவர் திருக்குறள் வந்து தொண்டை நாட்டுல வந்து எழுதப்பட்டார். எங்க அரங்கேற்றம் பண்ணாரு? பாண்டிய நாட்டுல. ஏன் தொண்டை நாட்டுல எழுதி பாண்டிய நாட்டுல வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான புலவர்கள் வாழக்கூடிய இடம், தமிழ் புலவர்கள் வாழக்கூடிய இடம் பாண்டிய நாடு, மதுரை. அப்ப நம்ம எழுதின திருக்குறளாகப்பட்டது சரியா தவறா அப்படின்னா எங்க போகணும், எங்க அரங்கேற்றம் பண்ணணும்? ஆகையினால் தமிழ் புலவர்கள் வாழக்கூடிய இடத்துலதான் இதை நம்ம போய் அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அங்க வந்து அந்த நூலை கொடுக்கல. என்ன பண்றாங்க தமிழ் புலவர்கள்? ஏன்னா 1.25 அடியில் 7 சீர் கொண்டு 133 அதிகாரம் கொண்டு எழுதினார். ஆனா சீர் வரிசைகள் குறையுதே அப்படின்னு ஏத்துக்க மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க, அபகரிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுதக்கூடிய நூலாகப்பட்டதை கொண்டு போய் பொற்றாமரை குளத்தில் கொண்டு போய் போட்டாங்க. அதாவது மீனாட்சிக்கு வந்து அன்னை மதுரை மீனாட்சி ஏத்துக்கிட்டா அது எங்களுக்கு சம்மதம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்ப அந்த ஏட்ட கொண்டு போய் போட்ட உடனே என்ன ஆகுது, பொற்றாமரை குளத்தில் வந்து ஏட்ட போடும்போது அந்த ஏட்டு சுவடியாகப்பட்டது மேல அப்படியே வந்ததான். அப்போ மீனாட்சியை ஏத்துக்கும் போது நம்ம ஏத்துக்காம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து அந்த திருக்குறளை வந்து மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ எந்நாடு தொண்டை நாட்டுக்கு எவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்குங்க சுவாமி. அருமையான பேச்சு. அப்ப பாருங்க, அப்ப திருவள்ளுவர் வந்து முதலாக எழுதிய நூல் வெட்டியான் என்று சொல்லக்கூடிய நூல். அதுல என்ன எழுதினாரு அப்படின்னா மருந்தகம், அதாவது இந்த நோய்க்கு இதுதான் மருந்து அப்படிங்கிறத திருவள்ளுவர் முதல்ல எழுதினாரு. ஆனா அரங்கேற்றம் செய்யாததுனால வெளியாகவில்லை. அதற்கு பிறகு எழுதப்பட்டதுதான் திருக்குறள். 1330 குறள். இந்த 1330 குறளுமே மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 42,194 எழுத்து. இதுல வராத எழுத்து எது, அதிகமாக வந்த எழுத்து எது அப்படிங்கிற கணக்கு உண்டு. பாருங்க, வள்ளுவராகப்பட்டவர் திருக்குறளை எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனைவி வாசுகி கேட்கிறாங்க, ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஏமா உலக பொதுமறை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி, உலக பொதுமறை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறீங்கல்ல, இது யாருக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப வள்ளுவர் சொல்றாரு, ஏமா யாருக்காக எழுதுறேன் அப்படின்னா உலக மக்களுக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அதற்கு அடுத்தபடியாக அவர் மனைவி கேட்கிறாங்க, சரிங்க உலக மக்களுக்காக நீங்க எழுதுறீங்கல்ல, உங்களுடைய மனைவி நான் ஆசைப்பட்டு கேட்கிறேன், எனக்காக ஒரு குறள் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்க, என்னமா உலக மக்களுக்காக எழுத தெரிந்த எனக்கு என்னுடைய ஆசை மனைவி உன்னுடைய விருப்பம் போல எழுத மாட்டானா, எப்படி எழுதணும் என்று சொல்லு, அதே போல நான் எழுதுறேன் அப்படின்னு கேட்க, அப்பதான் வாசிக்கு கேட்கிறாங்க, ஏங்க 2 உதடுமே ஒட்டாத குறள் இதுல இடம் பெறணும், நீ அப்படி ஒரு குறள் எழுதணும் அப்படின்னு கேட்க, அவதான் வள்ளுவர் எழுதுறாரு, யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் இளன். இந்த குறளை சொல்கின்ற பொழுது 2 உதடும் ஒட்டவே ஒட்டாது. யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் இளன். அப்ப இந்த உதடு ஒட்டாத குறள் அதுல இடம் பெறுவதற்கு யார் காரணம் அப்படின்னா அவருடைய மனைவி, ஒரு பெண்ணாகப்பட்டவள் காரணம். அதான் சொல்லுவாங்க, ஒரு பெண் பார்த்து நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு பொம்பளை பார்த்து நினைச்சா மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வரலாம், கீழே இருக்கிறவனை மேல கொண்டு போகலாம், நல்லவனை கெட்டவனாக ஆக்கலாம், கெட்டவனை நல்லவனாக மாத்தலாம். அப்பேற்பட்ட தன்மை யார் இடத்திலே உண்டு அப்படின்னா அது பெண் இடத்திலே உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு கவிஞனாகப்பட்டவன் பாட்டு எழுதுனா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சில பேர் தவற நினைப்பாங்க. இந்த பாட்டுக்கு உண்மையான பொருள் என்ன, ஆவதும் பெண்ணாலே அப்படின்னு நல்லவை ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. அடுத்து ஒரு பழமொழி சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றது, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா பெண்ணுக்கு என்ன புத்தி பின்னாலயா இல்ல மக்கான புத்தியா, அப்படி கிடையாது. இதற்கு உண்டான பொருள் என்ன, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா பின்னாளில் வரக்கூடியதை முன்னாளிலே அறியக்கூடியவள் பெண். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு இதுக்கு ஒரு பழமொழியும் வச்சாங்க. பாருங்க, பெண்ணை பத்தி சில பேர் தாழ்வா பேசுவாங்க, என்னத்தா சில பேர் தர உறவுலாம் பேசுவாங்க. நான் அப்படி கிடையாது, நான் என்னைக்கு பெண்ணை உயர்வா பேசக்கூடியவன். அது நீங்க இல்லை, யார் வந்தாலும் சரி. ஏன்னா ஒரு காலத்துல பெண்ணாக மாறினவங்க தானே, அதனால பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும்.
அப்படின்னு சொல்லுவார்கள். இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அதே திருவள்ளுவர் என்ன திருவள்ளுவர் அப்படின்னா திரு என்றால் உயர்வு, வள்ளுவர் என்றால் அவர் மதத்தை சார்ந்தது. அப்ப திருவள்ளுவரோட பேர் என்ன அப்படின்னு இருங்க சுவாமி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே போல பாருங்க, இந்த 1330 திருக்குறளை வந்து எழுத்துக்கள் வராத எழுத்து எது அப்படின்னா இந்த அவ்வு மட்டும்தான். ஏன் அப்படின்னா திருவள்ளுவரோட பிறந்தவர் யாரு அப்படின்னா 7 பேர். 7 பேர்கள் பிறந்தாங்க. உப்பை, உருவை, அதிகமான், கபிலர், வெள்ளியம்மை, திருவள்ளுவர். அப்போ முதலாக பிறந்தது யாரு அப்படின்னா அவ்வை பிராட்டி. இந்த முதலாக அவ்வை பிறந்ததுனால தான் அந்த அம்மாவோட எழுத்து அவ்வுங்கிற எழுத்து திருக்குறள் வரவே வராது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்காதற்கு தக. பாருங்க, இந்த சில 1330 திருக்குறள்லையும் சில திருக்குறள், அதாவது சில ஒரு திருக்குறள் மட்டும் இந்த துணைக்கால் வராமல் இருக்கு. ஏன் அப்படின்னா அதே போலதான் இந்த திருக்குறளை வந்து துணைக்கால் வராது. கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்காதற்கு தக. அப்ப ஏன் அடுத்தவர்களோட துணையை நம்பி வாழாத தன் சொந்த காலால் நின்று வாழ்க்கையில உழைத்து வாழ வேண்டும். அடுத்தவர்கள் துணையை நம்பி வாழக்கூடாது, தன்னோட சொந்த காலில் நின்று முன்னேறி வா அப்படின்னு சொல்லி அழகா வந்து எழுதி வச்சார் திருவள்ளுவர். அதே போல பாருங்க சுவாமி, இந்த திருவள்ளுவராகப்பட்டவர் திருமணம் முடிக்கணும். திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் மகள் வேணும். அப்ப தாயும் தந்தை போய் ஆதியும் பகவானும் போய் பார்க்கறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்க பார்க்குற பெண்ணால எனக்கு தேவையில்ல, நான் பார்க்கக்கூடிய பெண்ணை மட்டும் நீங்க திருமணம் முடிச்சுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்லி போறாரு, புளியஞ்சவுக்கு எடுத்து அப்படியே பின்னி எடுத்துட்டு போறாரு. போய் எப்படி பொண்ணு கேட்கிறாரு, ஒவ்வொரு வீடா போறாங்க. அதாவது என்னை திருமணம் முடிக்க எனக்கு ஒரு பெண்மகள் வேணும். அந்த பெண்மகளும் இந்த கையில் இருக்கக்கூடிய சவுக்கை, இந்த சவுக்கையில நான் எவ்வளோ அடி அடிக்கிறனோ அந்த அடியை தாங்கக்கூடிய பெண்ணை மட்டும்தான் நான் திருமணம் முடிக்கணும். அப்ப எந்த பெண்ணுமே சம்மதிக்கல. அவங்க போறாங்க, வாசகி இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க தாயின் தந்தை கிட்ட சொல்றாங்க. அவங்க தாயின் தந்தை வந்து அதை சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வாசகி வீட்டுக்குள்ள இருக்கப்பட்டவள், பெண்ணாகப்பட்டவள் வெளியில வரா. வெளியில வந்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அவரோட நிபந்தனை என்ன, அவர் கையில் இருக்கக்கூடிய சவுக்கையில் அடிக்கணும், அதை கட்டிக்க போற பெண்ணை அந்த அடியை தாங்கணும், அவ்வளவுதானே. அவர்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு என்ன எடுக்க சொல்லுங்க, நான் அந்த அடியும் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னாங்களா. அப்பத்தான் திருவள்ளுவராகப்பட்டவர் சொல்றாரு, எந்த பெண்ணும் சம்மதிக்கல, ஆனா இந்த பெண்ணாகப்பட்டவள் துணிஞ்சு வந்து நிற்கிறா அப்படின்னா இந்த பெண்ணை தான் நம்ம திருமணம் முடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம், எல்லாம் தாங்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் இந்த பெண்ணு மட்டும்தான். அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்று வாசகியை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே பாருங்க, அந்த திருவள்ளுவர் சொல்றாரு கட்டிய மனைவி கிட்ட, சாப்பாடு போடுற நேரமெல்லாம் தண்ணீரும் கொண்ட ஊசியை மட்டும் கொண்டு வந்து என் பக்கத்தில் வச்சிரு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்து அரிசியை சமைச்சு சாதமாக போடுவோம், ஆனால் வாசகி மணலை எடுத்து சமைச்ச உடனே சாதமாக மாறிடுமா. ஏன் அப்படின்னா அவள் ஒரு கற்புத்தன்மை வாசகிட்டு தான். ஏன்னா அருந்ததிம்பாங்க, அதே போல் சாவித்திரிம்பாங்க, கண்ணகிம்பாங்க. ஆனால் இவங்களை காட்டிலையும் கற்பில் சிறந்தது யார் அப்படின்னா வாசகி மட்டும்தான். ஏன் அவங்க முதல் இடத்தை தொடரலாம் அப்படின்னா அவங்களுக்கு புத்திர பக்கியம் இல்லை. ஆகையினால அவங்க வந்து அவங்க பேரு புகழ் வந்து வெளியில வரல இல்லையா, கற்புத்தன்மையாகப்பட்டது உலகத்துக்கு கொண்டு வரல. அப்போ அந்த தண்ணீரும் ஊசியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கடைசி கட்டத்தில் கேட்குறாங்க, நம்ம கொண்டு போய் தண்ணீரும் ஊசி கொண்டு ஊசி வைக்கிறோமே, சாப்பாடு போடுற நேரமெல்லாம் நம்ம கணவராகப்பட்டவர் அதை பயன்படுத்தவே இல்லையே, ஏன் இதை வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கடைசி கட்டத்தில் தான் கேட்டாங்களாம். சுவாமி, உங்களுக்கு நான் சாப்பாடு பரம்பாரும் போதெல்லாம் தண்ணீரை கொண்டு ஊசியும் கேட்பீங்க, நான் கொண்டு வந்து வச்சு அந்த ஊசிக்கு நீங்கள் வேலை கொடுக்கல, அந்த தண்ணீருக்கு வேலை கொடுக்கல, என்ன காரணத்துக்காக கொண்டு வந்து வைக்க சொன்னீங்கன்னு கேட்க. அப்போதான் திருவள்ளுவராகப்பட்டவர் சொல்கிறாரு, அம்மா நீ வந்து சாப்பாடு போடும்போது சாதமாகப்பட்டது கீழே விழுகும், கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாதத்தை நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது. ஆகையினால தான் இந்த ஊசியை எடுத்து அந்த சாதத்தில் குத்தி அந்த தண்ணீரில் நினச்சி சாப்பிடுவோம்னு கொண்டு வந்து வைக்க சொன்னேன். ஆனால் நீ சாப்பாடு போடும்போதெல்லாம் ஒரு சாதம் கூட கீழே விழுகலை, அந்த ஊசிக்கு வேலை இல்லை,
அந்த தண்ணீருக்கு வேலை இல்லை அப்படின்னார கடைசி கட்டத்தில். அப்போ அந்த அம்மா எப்படி சாப்பாடு பரிமாறி இருக்கும் இல்லையா? அப்போ வாசிக்கு மாதிரி ஒரு கற்புத்தன்மை யாராலையும் முடியாது. அப்படிங்கிறதுனால ஏன்னா அவரை பற்றி பேசணும் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் சுவாமி. அருமையா சொன்னீங்க. அதே போல திருவள்ளுவருக்கு மொத்தம் எத்தனை பெயர்கள் உண்டு அப்படின்னா 14 பெயர் உண்டு. ஆனா அதுல நடைமுறையில் உள்ள ஒரு பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்றான். பேர் அதுவா கிடையாது. திரு என்பது உயர்வான சொல். வள்ளுவர் அப்படிங்கிறது அவருடைய இனம். அப்ப திருவள்ளுவருங்கிறதுமே அவருடைய பேர் கிடையாது. 14 பேர்ல இதுதான் திருவள்ளுவர் பேரு அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல முடியாது. திருவள்ளுவருடைய பேர் இதுதான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு அறிஞனும் எந்த ஒரு நூல்லையும் போட்டதே இல்லை. பாருங்க 133 அதிகாரம். அதே 133 அதிகாரத்தில் திருவள்ளுவருக்கு எங்க சிலை உண்டு அப்படின்னா கன்னியாகுமரியிலே உண்டு. அதே போல திருவள்ளுவருக்கு ஒரு இடத்தில் ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடமும் உண்டு. எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமையில் காரியாபட்டியில இருந்து திருச்சுழி போற வழியில் புதுப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த புதுப்பட்டிங்கிற ஊர்ல தான் திருவள்ளுவருக்கு ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தில் தான் திருவள்ளுவருக்கு வருடந்தோறும் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது ஆண்டுதோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு பேர் புதுப்பட்டின்னு பேர். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பேர் அப்படின்னா பட்டூர் அப்படின்னு அன்னைக்கு பேர். பானாவுக்கு ஆங்கிலத்தில் பீனா, அதனால தான் புதுப்பட்டி அப்படின்னு இன்னைக்கு காலப்போக்கில் மாற்றி வச்சுட்டாங்க. அதே போல் பாருங்க திருவள்ளுவரை இன்னைக்கு நம்ம புகைப்படத்தில் பார்க்குறோம். திருவள்ளுவர் இப்படி கையில் ஏடு வச்சிருப்பாரு, எழுத்தாணை வச்சிருப்பாரு, இப்படி தாடி வச்சிருப்பாரு, இப்படி ஜடாமுகடம் அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நேரில் பார்த்தவங்க யாருமே கிடையாது. அப்ப திருவள்ளுவருமே இப்படித்தான் இருப்பாரு, இப்படித்தான் இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையில தான் அவருடைய ஓவியத்தை வரைஞ்சாங்களே தவிர அவங்களுமே நேரில் பார்த்தது கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சில கணக்குகள். அப்ப அவருடைய முகமும் வெளியானது அறிமுகமானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய துணைவியாருடைய முழு காரணத்தினால் ஒத்துழைப்போடு திருக்குறளாகப்பட்டது வெளிவந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு உலக மக்களுக்கு எல்லாமே பொது மறையாக இன்னைக்கு எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்தது உண்டு. எது அப்படின்னா திருக்குறளை. அதே போல் பாருங்க, இப்போ எல்லாம் பூலோகத்தில் நினைப்பாங்க சில விஷயங்களும் தவறான சொல்லு அப்படின்னு. ஒரு சில வார்த்தைகளவே திருவள்ளுவரும் பயன்படுத்தியது உண்டு. எதுல? திருக்குறள்ல சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் ஒரு புறமாக இருந்துட்டாலுமே ஏன்னா பெண்ணுக்கு உண்டான பெருமை வேற யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மகத்துவம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா பெண்ணுக்கு அவ்வளவு மகத்துவமாகப்பட்டது உண்டு. ஏன்னா ஒரு நேரத்தில் சிவனாகப்பட்டவரே எனக்கு பெண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்டாரு. யாரு? அதை அடுத்தவனுடைய மனைவியை கேட்டாரு. காரணம் சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் யாருடைய வேலை அப்படின்னு சிவனுடைய வேலை. அதே போல பாருங்க மதுரை அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல இப்ப நம்ம கிராமம் இருக்கு, நம்ம கிராமத்துல கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு அப்படின்னா முதல் பூஜை யாருக்கு நடக்கும்? பிள்ளையாருக்கு தான் நடக்கும். பிறகுதான் எந்த தெய்வத்திற்கும் பூஜை நடக்கும். காரணம் முழு முதற் கடவுள் பிள்ளையார் என்பதால் முதல் பூஜை அவருக்கு. ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. எங்க? மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள 108 பிள்ளையார் சிலை இருக்கு. அப்படி 108 பிள்ளையார் சிலை இருந்தும் முதல் பூஜை அங்க பிள்ளையாருக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? அன்னை மீனாட்சிக்கு தான் நடக்கும். ஏன்? மதுரை மாநகரத்தை கட்டி காக்கக்கூடியவள் யாரு? அன்னை மீனாட்சி என்பதால் முதல் பூஜை அந்த பெண்ணுக்கு தான் நடக்கும். அதனால தான் தூங்காத விழிபடைத்தவள் யாரு அப்படின்னா அவளும் அன்னை மீனாட்சி. ஏன்னா ஒரு வருடத்தில் 365 நாள் கொண்டது ஒரு வருடம். அதே 365 நாளில் 236 நாள் விழா கோலம் காணக்கூடியது எது அப்படின்னா அது மதுரை மாநகரம் ஒன்று மட்டும்தான். அப்பேற்பட்ட மதுரை மண்ணுக்கு அதிகமான பெருமைகள் உண்டு. மண்ணுக்கும் பெருமை உண்டு, அங்கே பிறந்த பெண்ணுக்கும் பெருமை உண்டு. நன்றித்தா. ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல என கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற களமடந்தை ஓதுகிற மெத்த வெறும் பந்தயம் கூற வேணும் புலவின் எறும்பில் தன்கையால் என்றார். எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, ஒன்றும் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. அல்லாம குறையாது, கில்லாம வலிக்காது. அப்ப தீ இல்லாம புகையாதுல இருக்குல்ல. அப்ப தெய்வம் இப்படித்தான் அப்படின்னு யாருமே பார்த்தது உண்டா? கிடையாது. அப்படின்னா பார்த்தது உண்டு. அப்போ இல்லாம இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு வடிவமாக வடிச்சு வச்சிருக்காங்களே. ஏன்? ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமாக இப்போ மனிதன் நம்ம தூங்குறோம், தூங்கல பாருங்க அந்த தெய்வம் பாருங்க சின்ன பிள்ளையாக வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே இந்த ஜடா மகுடம் வச்சு வர்ற மாதிரி இருக்கும்.
கனவுல சில பேர் கனவுல வரும் தெய்வம். அப்போ அதெல்லாம் இல்லாமல் அப்படி தெய்வங்கள் வந்து அப்படி கண்ணில் வருமா? அதாவது கனவு காண்கிறது அது பொய்யா, கனவு காண்கிறது அது உண்மைதான். அப்போ இல்லாமல் அந்த மாதிரி கனவுகளில் வருமா? மனிதன் கனவு இப்போ சாதாரணமாக பேசுகிறேன், அந்த உருவங்கள் இல்லாமல் கனவுல வருமா? அப்போ அப்படித்தான் ஒவ்வொரு தெய்வமும் இப்படித்தான். ஏன் அப்படின்னா முன்னோர்கள், அப்போ முன்னோர்கள் வந்து தெய்வம் வந்து நேருக்கு நேராக நின்று பேசுமா உண்டு இல்லையா? அப்போ முன்னோர்கள் வகுத்த வழி இந்த தெய்வம் மாரியம்மா இப்படித்தான், காளியம்மா இப்படித்தான், சிவபெருமான் இப்படித்தான், மகாசுரன் இப்படித்தான், பிரம்மன் இப்படித்தான், இப்படின்னு முன்னோர்கள் அந்த வழி எப்படி தொகுத்து வச்சாங்களோ அதை போலதான் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் பார்க்க முடியல, தெய்வங்கள் இப்படித்தானா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது உண்மையா அதுதான் இல்லையா? அதே போல இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, என்ன பந்திக்கு முந்து படைக்கு பிந்துப்பாங்க. பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் அப்படின்னா, அதாவது பந்தியில் உட்கார சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட போகும்போது வேகமாக போய் சாப்பிடணும், அப்படியே எடுத்து சாதத்தை அள்ளி வாயில வைக்கிறோம். அப்போ பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அப்படின்னா, ஒரு யுத்தம் காலம் நடக்குது அப்படின்னா வில்லையும் அம்பையும் எடுத்து அப்படியே நாணயத்தை அப்படியே விடும்போது இந்த கையாகப்பட்டது பின்னாடி பிந்துமா. பின்னாடி போனா தான் ஓங்கி அடிக்க முடியும் இல்லையா? பின்னாடி பிந்துனா தான் நம்ம குறிப்பறிஞ்சு எந்த பொருளை எந்த இடத்த யாரு மேல வந்து குறி வைக்கிறோமோ அங்க போய் அடிக்கும். அப்ப பந்திக்கு பிந்தனும் பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும், இதுதான் உண்மை. அதே போல பாருங்க சாமி, ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஏன்னா மதுரை மீனாட்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அதே போல பாருங்க, இந்த பாருங்க ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கத்துல பாருங்க எத்தனை கோபுரம்? மீனாட்சி அம்மன் கோவில் எத்தனை கோபுரம்? 4 கோபுரங்கள். அதே போலதான் ஸ்ரீரங்கத்திலையும் 4 கோபுரம். அப்போ 3 கோபுரத்துல பாருங்க வர்ணங்கள் பூசியிருப்பாங்க, கலர்கள் எல்லாம் அடிச்சு வர்ணங்கள் பூசியிருப்பாங்க. ஆனா கிழக்கு கோபுரத்துல மட்டும் வர்ணங்கள் பூசாம வெள்ளையாவே இருக்கும். ஏன் வெள்ளையா இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னா, அதாவது சொற்கோலகம் அப்படின்னா பூலோகம் அங்க போகணும், மேலோகம் போகணும். ஆனா சொற்கோலகம் எங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் மட்டும்தான் சொர்க்க வாசல் இல்லையா? அப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சொர்க்க வாசல் சொர்க்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் வர ரெங்கரோட சிலையை கடத்தி கொண்டு போக, அப்ப அங்க உள்ளவர்கள் அவங்க எல்லாம் படையெடுத்து வராங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றா, வெள்ளக்காரன் படையெடுத்து வரேன், நம்ம தெய்வத்தை கொண்டுட்டு போறதுக்கு இருக்கப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் பேசாம பின்னாடி நிக்கிறாங்களே, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த வரக்கூடிய வெள்ளக்காரனோட தலைவனை பார்த்து அப்படியே மயக்கிற. மயக்கின உடனே அவ என்ன பண்றா, அந்த பெண்ணோட ஆசைக்கு இன்பத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்மகள் எங்க போறாளோ பின்னாடியே அவன் போயிட்டான். அப்ப அப்படியே கூட்டிட்டு எங்க போறாங்க, கிழக்கு கோபுரத்துல கொண்டு போய் அப்புறம் வச்சாச்சு. வச்ச உடனே அப்படியே மயக்கி அப்படியே ஆசை பாசத்தை காட்டி அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டு அவன் இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே நம்ம இங்க நிக்கிறோமே, அவன் இறந்து, அதாவது படைத்தலைவன் இறந்து விட்டான், நம்ம இந்த கோபுரத்துல நிக்கிறோமே, மக்கள் நம்மளை தவறாக பேசிடுமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவள் அதே கோபுரத்துல குதிச்சு இறந்து விட்டாள். அப்போ அந்த அந்த பெண்ணாகப்பட்டவள் விதவை பேரு வெள்ளையம்மா, நம்ம தெய்வத்தை வந்து காப்பாத்தி தன் உயிரையே விட்டாளே அப்படிங்கிறதுனாலதான் அந்த பெண்ணோட நினைவாக கிழக்கு கோபுரத்துல மட்டும் வெள்ளை பூ, அதாவது வர்ணம் பூசாம வெள்ளையாக இருக்கக்கூடிய காரணம், வெள்ளையாக கிழக்கு கோபுரம் மட்டும்தான் இருக்கு. அந்த பெண்ணோட நினைவு சின்னமாகத்தான் அந்த கோபுரத்துல வெள்ளை நிறமா இருக்கக்கூடிய காரணமே. அருமை அருமை அருமையான பதில். அதே போல சொன்னீங்க பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அப்படின்னு, அதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி இப்படி சொல்லுவாங்க கிராமங்கள்ல. இதற்கு என்ன விளக்கம்னா, பந்திக்கு முந்தி அப்படின்னா பந்திக்கு முதல்ல முன்னாடி தீ வச்சு அடுப்பு வச்சு சமைச்சாதான் சாப்பிட முடியும். அப்ப பந்திக்கு முன் தீ, படைக்கு பின் தீ அப்படின்னா, ஒருவன் ஒரு போர் நடக்குது, அவன் போர்ல ஒருவன் இறந்து விட்டால் பிறகு என்ன செய்வாங்க, தீ வைப்பாங்கல்ல. அப்ப படைக்கு பின் தீ, இப்படியும் ஒரு விளக்கம் உண்டு. அதே போல பாருங்க, இப்ப ஒரு ஆலயத்திற்கு போறான், சாமி கிட்ட போய் தானே நல்லா இருக்கணும்,
என் பிள்ளை நல்லா இருக்கணும், எனக்கு இதை கொடு, எனக்கு நல்ல படிப்பை கொடு, நான் உங்களுக்கு 2 கடாயை கொடுக்க அன்னதான் செய்கிறேன், அது வேணும் இது வேணும்னு கேட்குற பாருங்க. இது உண்மையான இறை வழிபாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உண்மையான இறை வழிபாடு அப்படின்னா என்ன? தெய்வத்துக்கிட்ட போய் தெய்வத்தை தவிர வேற எதையுமே நினைக்கக்கூடாது, வேற எதையுமே கேட்கக்கூடாது. அது வேணும் இது ஒன்று கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏன்? நம்மை படைத்தவன் இறைவன், அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அவன்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்டால் அது தவறான ஒரு செயலாகப்பட்டது. இதை உணர்த்துவதற்காகத்தான் எல்லா ஆலயத்திலையுமே கோவிலில் விளக்கு ஏத்துறோம்ல, விளக்கு ஏத்துற வழிபாடு முதலாக அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்? ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் எண்ணெய், திரி, தீ, இந்த 3 இருந்தா தான் விளக்கு ஏற்ற முடியும். எண்ணெய், திரி, தீ, இந்த 3 வேகமா சொன்னோம்னு வைங்களேன். எண்ணெய் திருத்தி முதல்ல நம்மளை திருத்த வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் எண்ணெய் திருத்தி இந்த 3ஐ வச்சு விளக்கு ஏற்ற வழிபாடு முதலாக எல்லா ஆலயந்தோறும் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மளை திருத்துறது யாரு? தன்னை திருத்த மாட்டான், ஆனால் ஊரை திருத்தணும்னு ஆசைப்படுவான். தன்னை திருத்த மாட்டான், நாட்டை பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிப்பான். அதான் சொன்னாங்க, உலகத்தை ஆளக்கூடியவன் ஈசன், நாட்டை ஆளக்கூடியவன் அரசன், வீட்டை ஆளக்கூடியவன் புருஷன் அப்படிங்கிற ஒரு விளக்கமாகப்பட்டது. அப்ப இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன் யாரு அப்படின்னா அவன் தான் ஈசன் என்று சொல்லக்கூடியவன். அருமையா அப்படி பேசணும்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாங்க சாமி. ஏன்னா 8 நாள் இலையறுத்து 10 நாள் சாப்பிட்டு 6 நாள் சாப்பிட்டு அப்படின்னு அப்ப 8 நாள் ஆகுமா இலைய இருக்க? இலைய போய் 8 நாளைக்கு 10 நாள் ஆகுமா சமைக்க? 6 நாள் ஆகுமா சாப்பிட? இதுல என்ன விஷயம் அப்படின்னா இலை 8 நாள் தான் அறுக்க முடியும். 8 நாள் தான் அறுக்க முடியும். 8 நாள் இலை வெட்டி சமைக்கிறதுக்கு 10 நாள் தான் சமைக்க முடியும். தீ 10 நாள் தான். அதே போல சமைச்ச சாப்பாடு 6 நாள் தான் சாப்பிட முடியும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் சொல்றா, ஒரு பெண்ணை பார்த்து ஆண்மகன் சொல்றான், கல்ல குத்தி சோறு சமைச்சு, கை அறுத்து கறி சமைச்சு, மை கறந்து நெய்யாக்கி, ரைய இருக்க போறவள லைய இருக்க பார்த்து போ அப்படின்னா. அதுக்கு தான் அவ என்ன சொன்னாலாம், லைய வந்த வரட்டும், என்கிட்ட பைய இருக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா. அப்போ கல்ல குத்தி சோறு சமைக்க முடியுமா? கல் அப்படின்னா புழுங்கல், இந்த புழுங்கல்ங்கிற நெல்லை குத்தி சோறு சமைச்சு, கை அப்படின்னா முருங்கை, அந்த முருங்கைக்காயை அறுத்து கறி சமைச்சு, மை கறந்து நெய்யாக்க, மைய கறந்து நெய்யாக்க முடியுமா? மை அப்படின்னா எருமை மாட்டுல இருந்து பாலை கறந்து, பாலில் இருந்து தயிராக்கி, தயிரை இருந்து மோராக்கி, மோர்ல இருந்து பதத்தை எடுத்து, பதத்துல இருந்து அதை நெய்ய உருக்கி, ரைய இருக்க போற தாமரை ரைய இருக்க போறவளே அங்க லைய இருக்க பார்த்துப்போ, தாமரை அறுக்க போறவளே அங்க லைய இருக்க பார்த்துப்போ அப்படின்னா. அப்பத்த அவ சொன்னாலாம், இதை சொல்லவாடா இம்புட்டு நீளம், அந்த லைய வந்த வரட்டும், என்கிட்ட பைய இருக்கு அப்படின்னா லையின முதலை, அந்த முதலை வந்த வரட்டும், என்கிட்ட பை அப்படின்னா இழுப்பைங்கிற குச்சி என் கையில வச்சிருக்கேன், முதல்ல வந்துச்சுன்னா அடிச்சு கொண்டு போட்டு நான் தாமரை அறுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சுருக்கமா சொன்னாங்க. ஏன்னா சொல்லுக்குள் சொல் சூழ்ச்சம் எந்த மொழிக்குமே இல்லாத பெருமை நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இப்படி எல்லாம் பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா காலம் இருந்து வேலை செய்யாதவன் கோலமறியா குரங்குக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அருமையா பேசுறீங்க, அற்புதமா பாடுறீங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்ச உனக்கு அந்த ஒன்று மட்டும் தெரியல. இப்படி பருவத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு ஒரு புருஷனா கணவனா மணாளன் காலமெல்லாம் உங்க கூட வாழ போற ஒருவனா? ஆமா. யார் அவர் யாரு? அவருடைய பேரை மட்டும் சொன்னேன்னு வைங்க, இப்பவே கூட்டிட்டு வான்னு சொல்லுவீங்க. இருங்க சாமி. என்னமா? மணாளன், கணவன், புருஷன் இதெல்லாம் நான் கேட்டேன் உங்ககிட்ட. எந்த பெண்ணாவது எனக்கு இதுக்கு முன்னால உங்களை நான் பார்த்தேன் கிடையாது. நீங்க என்னங்க சாமி நீங்க வாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ பேசுனீங்க, உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன், மணாளம் பார்த்துட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளை பார்த்து, என்ன காரணம்? எங்க அப்பா இருக்காரு, என் அண்ணன் 7 பேர் இருக்காங்க, இவர்களுக்கு இல்லாத அக்கறை நீங்க வழிபோக்கு உள்ளவர், உங்களுக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்க. உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை இந்த சித்தப்பனுக்கு உண்டு. அப்படியா? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பெரியவர் சொல்லலாம், பெருமாள் சொன்ன மாதிரி. சரி சொல்லுங்க, பிடிச்சிருந்தா ஏத்துக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானையே உனக்கு நான் புருஷனா பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனாலே வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அபத்தை அள்ளும் பகல்
பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ தொலைவிருப்பாய் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. கேட்க முடியாதுங்க சுவாமி. எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட முடியாது. உதடு இல்லாதவன் முள்ளங்குழலுக்கு ஆசைப்பட முடியாது. நான் போய் முருகப்பெருமனை திருமணம் முடிக்க கொஞ்சம் கூட இயலாது. ஏன்னா தீயில தீ பிடிக்காத தீ சக்கல் ஆத்தி மனசுல ஒத்தி போயிட்டா வேற எந்த தீக்கு வேலை கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் வட்டி சொத்தை விட்டு கொடுப்பா. சரி. தன்னோட வாழ்க்கையை எந்த பெண்ணு விட்டு கொடுக்க மாட்டா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய புருஷன் எனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும். அடுத்த புருஷன் எனக்கு வேணும். ஒருத்த நான் என்ன சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. இங்கேரமான்னு நீங்க சொல்லலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஒரு பெண்ணு கெடுக்க கூடாது. ஆகையனால அடுத்த புருஷன் இல்லாம எனக்கு மட்டும் புருஷனை நீங்க பாத்துட்டு வாங்கங்கிறதுனால கைவரிசை செல்லாது போ, கைவரிசை செல்லாது போ, கைவரிசை செல்லாது போ, கைவரிசை செல்லாது போ. பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரே, கைவரிசை செல்லாது போரொருவரும் இல்லை மேதினி மீதினிலே, ஒருவரும் இல்லை மேதினியில் உனக்கு, ஒருவரும் இல்லை மேதினி மீதினிலே, அருகனே உன் நாயகனானதாலே சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. எனக்கு 6 முகமும் வேணாம், 5 முகமும் வேணாம், ஒரு முகமும் வேணாம். சரி. ஏன்னா பண்டார பரதேசி, சரி, கோவனாண்டி, யாரு, பட்டையாண்டி, யாரு, கொட்டையாண்டி, பண்டார பரதேசி எனக்கு அவர் வேணாங்கிறதுனால நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க அப்பா யாரு? பிரம்மதேவன். அவருக்கு என்ன வேலை? படைப்பு தொழில். உங்க பாட்டன் யாரு? பாட்ட பெரும் மகாவிஷ்ணு. அவருக்கு என்ன வேலை? காக்கக்கூடிய வேலை. உங்க மாமன் யாரு? சிவனாகப்பட்டவர். அவருக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை நான் கொடுக்க போறேன் தெரியுமா? எப்படி? உயர்வான வேலை சுவாமி. எப்படி? குட்டி 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 கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஊட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஊட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டம சொல்ல வந்த உமைக்கென்ன அக்கறையில் கை வரிசை செல்லாது போ. அறிவில்லா மடச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி கொடுப்பவனு கேட்கிறீங்க? புத்தி இல்லாதோருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதோருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். முடிக்க போது பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். போங்க என்ன பைத்தியம் பார்த்து அடே அப்பா சிவாஜின்னு நினப்பு அப்படியே எங்க வேண்டாம்னு சொன்னேன். இப்படி விரட்டி விட்டீங்களே சாமிய. இவரை விரட்டி விட்டா தானே அவர் வருவாரு. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த 5 வயசுல அறியாத பருவத்தில் பிஞ்சிலேயே சொன்னார், எப்போ வருவார் எப்போ வருவார் என்று வழி மேல விழி வைத்து காத்துக்கிட்டே இருக்கேன். முருகா, சரவணா, சண்முகா, சடாச்சரா, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ 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 சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா சிவாய
சிவாய நமக. ஓ பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்கும் எனக்கு நீ நல்வரமருள்வாய் தேவா. நமச்சிவாய நமக. ஓம் சத்யாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகர்ந்ததன் காரணமாக அசோருமான சுக்கராச்சாரியார் சுரசியின் மாயை படைத்து அசுரர்களை கட்சி நிலையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் கால நிமணப்படி காசிமம் நிறுவனம் கூடி முதல் ஜாமத்தில் சூரதன்மனையும், இரண்டாம் ஜாமத்தில் செங்கமோனையும், மூன்றாம் ஜாமத்தில் தாருகனையும், நான்காம் ஜாமத்தில் அஜமுகி என்ற பணி பெற்றார்கள். அவர்களோ அரணை குருதமம் புரிந்து அகோர வரங்கள் பெற்று விமல ஐக்கிய கரபத்து விண்ணவரை சிரமித்து பக்தர்களை இம்சித்து வந்தார்கள். இதை அறிந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனது தந்தை சோறுமான கண்ணு முறையிட சோறுமானோ போத்தால் நெட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீபர்கள் கிளம்ப 6 தீபர்களையும் அக்னி தேவனாகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சுவரையாக கங்கையிட ஒப்படைக்க கங்கையாகப்பட்டவள் கைலையில் உள்ள சரண மத்தியிலே இறக்க அதன்படி அருவருவமாகி அநாதையில் பலவா ஒன்றாய் பிரம்மமா நின்றச்சோத பலவரமணியாக கருணைக்கு முகலார் கருமம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரபதனை மரக்கனை இருவராக பிளந்து ஒரு பாதி சேவர் கொடியாவும் மற்றொரு பாதி மயிலாகவும் உண்டு தேவ செலவட்டமும் பெற்று தெய்வீயானை மணந்து என்னை நாடிய பத்திரிகை அனுமானத்துக் கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகான பிரியர் இனிய மைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை ஒரு விண்ணே மணி ஓசைவர் விண்ணே என்பது போல நாரதர் வருகிறார் விண்ணே. அவருடைய கானம் வந்திருக்கிற விண்ணே சற்றே கவனித்து பார்க்கலாம். பார்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். தங்க தேரில் முருகன் வரும் அழகே அழகா
வந்தனம் தீயினுள் தென்றல் நீ பூவினுள் மனம் நீ அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன். வருக 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 நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேல பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? ஆக இந்த நேரத்தில் எவ்வளவு வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது இனிதான் சுரம் யான இசை மேலையே இனிதான 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 சுரம் ஞான இசை மேதையே எனது தவயோகியே உயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேலையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே மாமுனியே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேலையே அரண்மாலையர் சுரர் மானுடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அழுத்திட வல்லவரே அறமாளையர் சுடர் மானுடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குறை கொள்கையை அகற்றிடும் வல்லவரே நீருமெங்கெல்லாம் சென்று நாரதரே மாமுனியே மாமுனியே நீரெங்கெல்லாம் சென்றீர் நேராக எது கண்டீர் நீரெங்கெல்லாம் சென்றீர் நேராக ஏது கண்டீர் நிகழ்ந்தது எனக்கு உரைத்தொடவே நிகழ்ந்தது எனக்கென்று உரைத்திடுவே இனிதான சுரம் ஞான எங்களுக்கு சென்றீர்கள் என்னென்ன கண்டீர்கள் எடுத்துக்கொருங்கள் அதுக்கு முன்பாக இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கீழராங்கியத்தைச் சேர்ந்த ஜெயபாண்டி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வருகிற அந்த கலைஞர்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்திட்டு மாபெரு கிராம பொதுமக்கள் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்துடைய சார்பிலும் நன்றி நடிகர் விளக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஆக எங்கெங்க போனீங்க எங்கெங்க என்ன பார்த்தீங்க என்ன விவரம் அப்படின்றத எடுத்து சொல்லுங்க பாப்போம். முருகப்பெருமானே இன்று இந்த நேம சிஷ்டையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். முருகா என்ன நாரதரே முருகா மறுபடி கனி கனின்னு சொன்னால் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? ஆமையா முன்பொரு நாள் கொண்டு வந்தீங்க ஒரு கனியை கொண்டு வந்து எங்க குடும்பத்துல கொடுத்து ஒரு போட்டி ஏற்படுத்தி அன்னைக்கு எனக்கு அந்த கனி கிடைக்கல. சரி மிஞ்சினது ஒரு முளை கோமண துணி. அதாவது மிஞ்சி சென்று சந்தோஷம். மறுபடியும் ஒரு கனி இனிமே மிஞ்சுமா அந்த துணின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம். முருகா ஏற்கனவே நான் கொண்டு வந்த கனியாள் கிடைத்தது பழனி. இப்ப கண்டு வந்திருக்கிற கனியாள் குறையே வராது இனி. கொண்டு வந்ததுனால அன்னைக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு கனி அப்படின்ற ஒரு வீடு கிடைச்சிச்சு கொண்டு வந்ததுனால. ஆக கொண்டு வந்ததுனால ஒரு வீடு, இப்ப கண்டு வந்ததுனாலும் ஒரு வீடு, கண்டு வந்ததுனால இன்னொரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஒருதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை மகத்தோடு நாவால் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். இதோ மாங்கனிக்கும் தேன் கதளி வள்கணிக்குமே இனிக்கும்
கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா. மான்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா முருகா முருகா குமரா. அக்கணியை இக்கணமே அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா முருகா முருகா. அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா குமரா. முருகா மாங்கனிக்கும் தென்கதலை வன்கணிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். அன்பு கட்ட கரணத்தினாலே கண்ணுடைய விவரங்களை ஏழை சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். சாக்கியமில்லை முனியே சாக்கியம் என்ன முனியே சாக்கியமில்லை முனியே மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட அடிதனை கொண்ட அனிதன கொன்ற சாக்கியமில்லை முனியே 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 சுவை தரும் தேன்கனியே சுவை தரும் தேன்கனியே முருகா குமரா முருகா சுவை தரும் தேன்கனியே அதை நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன்கனியே கனியே பார்க்கக்கூடிய பருவிகளை ஐம்புலனுக்கு சுவை தரும். மெய் வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன்களுக்குமே சுவை தரும். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் சுவாசிக்கலாம், நாவால் சுவைக்கலாம், உள்ளத்தால் நேசிக்கலாம். ஆக இவ்வளவு சொல்லக்கூடிய கனியை இது நேரம் அந்த பட்சிகள் கண்டால் இந்நேரம் வதை பற்றிய பட்சிகள் கண்டாள் முனியே ஆ, ஆ, பட்சிகள் கண்டால் இந்நேரம் வதை பற்றி பட்சி தேடாதோ சொல்லி பட்சிகள் கண்டால் பறைதோடுமாறு பச்சை மூடனே செல்வி. கனி என்றாலே பச்சைகளுக்கு பிரியம். என்ன காரணத்துக்காக பிறந்து ஓடுகிறது? முருகா எட்டாத உயரம். அப்படி எட்டாவது உயரத்தை விட கெட்டும் அல்லவா? உங்களுக்கு எட்டும் கிட்டும். எட்டி பிடிக்க வேண்டும். முருகா முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் இருக்கேன். எட்டாத கொம்பில் எட்டாத கொம்பில் இருக்கும் அகழியை எட்டாத கொம்பில் இருக்கும் அகழியை எப்படி கொய்திடலாம்?
இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது முருக பெருமானே, தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. தாங்களிடம் விளையாடி பார்க்கவே இந்த கலிகாசலம் நாடி வந்துள்ளேன். முருகா, நான் கண்டு வந்தது கனியே கிடையாது. அப்புறம் கண்ணி வள்ளியத்தான் மாப்பிள பாத்துட்டு வந்திருக்கேன். கண்ணினா பொம்பளை பிள்ளை. ஆமையா, பொம்பளை பிள்ளையத்தான் பாட்டு வந்திருக்கீங்க. முருகா பரவாயில்லைங்க. யார் அவள்? முருகா, ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நின்று கொண்டிருக்கிறது. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. அமுதவள்ளியை தெய்வ யானை என்ற பெயரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல பரிசா கொடுத்துறீங்க. முருகா, இப்ப யார் இளையவள் சுந்தரவள்ளியை பாத்துட்டு வந்திருக்கேன். சின்னவளத்தை பாத்தீங்களா? ஆமையா, பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசுனேன். என்னுடைய பெருமையை எடுத்து சொன்னீங்களா? முருகா, உங்களுடைய பெருமையை எவ்வளவோ எடுத்து சொன்னேன். முறையதாமா உனக்கு புருஷன் சொன்னல. அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை கொண்டு உயரத்துல ஒண்டி வச்சிருப்பாளே. அப்படி எல்லாம் கிடையாது மாப்பிள, நீங்க வேற. ஏன் என்ன சொன்னேன்? ஏமா உனக்கு புருஷன் முருகன் தாமான்னு சொன்னேன். சரி, சொன்ன உடனே அவ சொன்னா என்ன சம்மதிக்கலையா கல்யாணத்துக்கு? முருகனா, கொட்டை ஆண்டி, கோமன ஆண்டி, பண்டார் அப்படின்னு உங்களை பார்த்து அவ அப்படியா பேசுனா? ஆமையா. அவ பேசினாலா நீங்களா பேசுறீங்களா? நான் போய் உங்களை பேசணும் ஐயா? இல்ல பேசுவா, கொஞ்சம் திமிரு பிடிச்சவத பேசத்தான் செய்வா. நான் என்ன சொல்றேன், பேசிட்டு போறா. அவ பேசாம வேற யார் பேசுறது? என்னையா எனக்கு பொண்டாட்டியா வர போறவ இப்படி அவ பேசாம யார் பேசுறது? அவளுக்கு உரிமை இருக்கியா பேசுறதுக்கு? உடனே உள்ள விழுந்துட்டியா? என்னங்க எந்த வீட்டுல எந்த பொண்டாட்டி எந்த புருஷனை பேசாம இருக்கு? நீங்க வேற எத்தனையோ புருஷன்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. என்னைய பேசுறது. இப்போ ஒரு புது மொழி வந்திருக்கு, புதுசா ஒரு மொழி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாடே பேசுது. அண்டார்டிகா பனிப்பிரதேசம். அண்டார்டிகால மனுஷே வாழ முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷே வாழ முடியாது. அதெல்லாம் நல்லா சொல்றீங்க. கோஷெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறா. அப்படி பாவம். ஒரு வாட்டுக்கு ஆடுனா அவ ஆட்டக்காரி, அவ வாட்டுக்கு ஆடுனா அவதே வீட்டுக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பொண்டாட்டி என்னைய பேசுறதுக்கு உரிமை இருக்கு. என்னைய பேசலாம், ஆனா என்னையவே இவ்வளவு பேசுறான்னா உங்களை என்ன மாதிரி பேசியிருக்கணுமே. முருகா, 7-14 உலகத்தையும் ஒரு நொடியில சுற்றி வரக்கூடிய என்ன பார்த்து என்ன கேட்டா? என்ன பார்த்து? உங்களை பார்த்து கூட்டி கொடுக்கிற கொஞ்சம் சத்தமா. இப்ப முத சத்தம் வச்சு வர மாட்டேதே. இல்ல முருகா, அப்படி என்னை பார்த்து உங்களை பார்த்து கூட்டி கொடு. இல்ல இந்த சொல்ல பண்டாரம் பரதேசி மொட்டையாண்டி கொட்டையாண்டி அப்படியே கேட்டா உங்களை அப்ப சத்தம் வந்துச்சுல? ஆமையா. இத கொஞ்சம் சத்தமா என்ன கேட்டா? உங்கள்ட்ட என்ன நான் எதிர்பார்க்கிறேன், கொஞ்சம் சத்தமா. இல்ல அப்ப காதுங்காது வச்சது இல்ல சத்தமா. காதுங்காதும்னா அப்ப காதுங்காது வச்ச மாதிரி பேசாம இருக்கிட்டானே. மொட்டையாண்டி கொட்டையாண்டினே நல்லா இருந்துச்சா? இல்ல முருகா, கூட்டி கொடுக்குற. என்ன கேட்டா? கூட்டி கொடுக்குற. இன்னும் கொஞ்சம் சத்தமா. கூட்டி கொடுக்குற. இன்னும் கொஞ்சம் சத்தமா. கூட்டி கொடுக்குற. கூட்டி கொடுக்கிறவன் எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒரு நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்காளே, கேட்கலாமாங்க? நீங்க சாதாரணப்பட்டு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி நினைத்த மாத்திரத்துல 7-14 லோகத்தை சுத்தி வர்றது யாருங்க? எனக்கு மட்டுமே உண்டு. நினைச்சா விராலி வீட்டில இருப்பீங்க, நினைச்சா மதுரையில இருப்பீங்க, நினைச்சா தூத்துக்குடியில இருப்பீங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா, இதே மாதிரி காட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பாத்தீங்கல்ல, தீர்க்க சுமங்கலி பாவா வாய்ட்ட சொன்ன காரணத்தினால ஒரு வருஷத்துல புருஷன் செத்து போவான்னு தெரிஞ்சும் இவனுடைய போராடி வாதாடி தன் கணவனுடைய மீட்டிங் வச்சு யாருங்க? நானே முருகா. சத்தியவானுடைய உயிரை மீட்டிங் வச்சு சொன்னது நீங்க தானே? முருகா. சாவித்திரி சொன்னது நீங்க தானே? அவளை பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும் சொல்லி கேட்டியா? யாருமே வறுக்க முடியாத இரும்பு கடலையே வீட்டுல பொம்பளையால் நிலக்கடலையை வறுக்க முடியல. ஒண்ணு கருக விட்டுறது, இல்லாட்டி வறுக்காம எடுத்துறது. ஆனா இரும்பு கடலை கொண்டு கொடுத்து இந்த உலகத்திலே கற்பு கரசி நிரூபிச்சீங்கல்ல. உங்க அண்ணன் அத்திரி மகர்ச்சியுடைய மனைவி அனுசியா தேவிக்கு அங்க நிரூபிச்ச அந்த காரியத்தை நடந்து காட்ட யாருங்க? அவளை பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும் கேட்டா. இரணியன் ஒருத்தர் தான் தெரியுமா? அவன் என்ன பண்ணான்? டேய், நான் தான் கடவுள், எல்லாரும் என்னைய இரணியாக நமன்னு சொல்லி வணங்குங்க சொல்கிற பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? அவனுடைய மனைவி கற்பத்தில் இருக்கிற குழந்தை பிரகலாதனுக்கு நம்ம நாராயண மந்திரத்தை கத்து கொடுத்து இரணியன் அழிக்கிற காரணமா இருந்தது யாருங்க? அவளை பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும் சொல்லி கேட்டா. இரியா, அவளாவது நீ ஒரு தடவை தான் கேட்டா, நீங்க 1000 தடவை கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பெருமை இருக்கு. போதும் ஐயா, போதும். நீங்க சொன்ன இது வரைக்கும் சொன்ன பெருமை விடிகிற வரைக்கும் சொல்லலாமுங்க. போதுங்க, நீங்க சொன்னது போதும். அப்ப போதும்ன்றீங்க? போதும் போதும் போதும். இப்ப நான் கேக்குறேன், நீங்க எந்த வேலை பாக்குறது அவளுக்கு எப்படி தெரியும்? எந்த வேலை பாத்தீங்களா? இவருமா நீங்களுமா? எந்த வேலையா? இந்த கூட்டி கொடுக்குறோம் சொல்லி அவன் சின்ன பிள்ளை தெரியாதனமா பேசுறா. தெரிஞ்சிருக்கு. நீங்களுமா? அப்படி இல்ல, இந்த உலகத்துல கூட்டி கொடுக்கறதுனால தவறே கிடையாது.
அப்படிங்கிறீங்களா? ஆமா. எப்படி எங்க நம்மளுக்கு 40-50 ரூபா தர்றாங்க, அதுக்கு மேல கூட்டி கொடுக்குறாங்கல்ல. கூட்டி கொடுக்குற மாதிரி இல்ல. அதே நேரத்துல 3 மணி நேரத்துல முடிச்சுட்டு 4 பொம்பளைய கொண்டாந்து தொடையை காட்டி ஆட விட்டா இந்த இடமெல்லாம் பத்தாது. 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க, அங்க கூட்டி கொடுக்குறாங்க, அப்ப கூட்டி கொடுக்குறாங்க. ஆக எல்லாமே கூட்டி கொடுக்குறது அப்படின்னா எல்லாரும் சேர்த்து கூட்டி கொடுக்கணும், கிராமத்துக்காரங்க கூட்டி கொடுக்கணும், அதை வாங்கி அமைப்பாளர் நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், ஒரு நாடக சிறப்பாக அமையணும்னா ஒளிபரிக்கு சத்தத்தை கூட்டி கொடுக்கணும். ஒரு அண்ணன் என்ற முறையிலே, அப்பன் என்ற முறையிலே ஒரு பெண்ணை இன்னொரு ஆண்மகன் கையை பிடிச்சி கூட்டித்தான் கொடுத்துத்தான் ஆகணும். அவ அஞ்ஞான இருளிலே மூழ்கிக்கொண்டிருக்கிறாள். அண்ணவளுக்கு மெய்ஞானத்தை புகுத்த வேண்டும். இப்ப அவளை என்ன செய்யணும்? அண்ணவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும், கல்யாணம் பண்ணணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவள் அவுதானே. கல்யாணம் கல்யாணம் தானே பண்ணணும், திருமணம் முடிக்கணும். அதுக்கு என்ன சொன்ன உடனே பொம்பளை சொன்ன இவ்வளவு அவசரமா? கல்யாணம் போய் பண்றது முருகா, திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இப்படியே இக்கோலத்தோடு சென்று விடக் கூடாது. இப்படி போக கூடாதுன்றீங்களா? அப்படி பண்றீங்களா? அப்படி போக சொல்றீங்களா? முருகா, என்ன இப்போ இக்கோலத்தோடு சென்று விடக் கூடாது. சரி, அண்ணவளோ வேடுவனத்தை சார்ந்தவள், அதனால நீங்கள் ஒரு வேடுவராக மாற வேண்டும். அப்படி வேடுவராக மாறி ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும். மானுன்னா ரொம்ப பெருங்கொண்ட மான துரத்திடாதீங்க. சரி, பெருங்கொண்ட மான துரத்தணும்னா அது மாமியார துரத்துற மாதிரி ஆகி போயிடும். மாமியார துரத்துற மாதிரி ஆயிரும். தாயா மானு சில பேர் மாமியார் துரத்துட்டு. அதனால பெருங்கொண்ட மானவம் இல்லாமல், குட்டி மானவம் இல்லாமல் ஒரு பருவத்தோடு இருக்கக்கூடிய மானை துரத்தி செல்வது போல் சென்று அண்ணவளை திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல் ஆசை தர வேண்டும் முருகா. ஏன்னா நல்ல விஷயம் சொன்னீங்க. பெரிய மான தேடி போனா மாமியார தேடி போன மாதிரி ஆயிரும். நீங்க சொல்றீங்கன்னா விஷயம் இல்லாம இருக்காது. ஏன்னா வள்ளி யாருக்கு பிறந்தவள்? மானிற்கு பிறந்தவள். ஆக மகாலட்சுமியே மானாக உருமாறி மானுக்கு பிறந்ததுனால நம்ம மான தேடி போனோம்னா மாமியார தேடி போன மாதிரி ஆயிரும். நீங்க சொன்ன மாதிரி மான் குட்டியை தேடி போன மாதிரி போங்க சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆக அப்படியே சென்று அண்ணவளை வாதிட்டு கடிமணம் வந்து காட்சியறிந்தேன். எனக்கு கல்யாணம், எனக்கு திருமணம். நீங்க யாரு? என் சொந்த மச்சன் இல்லையா? எங்க அண்ணன் யாரு? அவர் எனக்கு மச்சனே, விநாயகர் பெருமாள். ஆமையா. இந்த விநாயகர் யார கல்யாணம் பண்ணிக்காரு? என் தங்கச்சி சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய தங்கச்சி கிட்ட திருமணம் பண்ணிருக்கோம். வீட்டுல தான் எங்களுக்கு சம்பந்தம். அம்மா, ஆக உங்களுடைய சகோதரி சித்தி புத்திய எங்க அண்ணன் விநாயகருக்கு கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆமையா. அப்ப எங்க அண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்? மச்சனை வேணும். மச்சனை வேணும். அப்ப நான் என்ன வேணும்? சித்தப்பன வேணும். அதானே, நாலு மச்சனும் தானே வேணும். ஆமையா. அதனால சொந்த மச்சனுக்கு கல்யாணம். ஆமாங்க. நீங்க நல்லது கெட்டது எதுனாலும் அது இல்லாம இல்ல. சரி, பிறந்தாலும் கேட்கிறியான், செத்தாலும் கேட்கிறியான். பிறந்தா கவனிக்கலையான்றியான், செத்தா எப்படா தூக்கி போடுறதுன்றியான். எனக்கு ஏன்னா நாங்க பெரிய குடும்பம். சரி முருகா, யாரு இல்லைன்னு கேட்டு வர்றாங்களோ அள்ளி தரக்கூடிய குடும்பம் எங்க குடும்பம். முருகா. ஆனா உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, என்னங்க, கல்யாணத்துக்கு வர்ற பொழுது எனக்காக என்ன கொண்டு வருவீங்க? முருகா, வேற யாருக்கும் கூட நான் எதுவும் கூட கொண்டு போக மாட்டேன். சரி, ஆனா என் சொந்த மச்சனை நீங்க என்பதால் உங்களுக்காக சரி நான் ஒரு 3 கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். 3 பத்தாது. 3லதே ஆரம்பிக்குது, முடிவில் எங்கே போகுதுன்னே தெரியல. ஒவ்வொரு மண்டபத்திலையும் ஆள் படுத்துக்கிறேன், அங்கே உள்ள ஆள்கிட்ட எந்திர அடுத்து சடங்கு வீட்டுக்கார வந்துட்டான். ஏய், ஏன் வீட்டில் படுத்திருக்கேன் என்னைக்கெல்லாம் எழுப்புறேன்றியான். ஆமா, ஆக மொத்தத்தில் 3 அப்படின்றீங்க. எந்த 3 சொல்றீங்க? முருகா, நான் சொன்ன 3 என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை ஆகிய உங்களுக்கு ஒரு பூ மாலை, ஒரு மாலை, பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூ மாலை, 2 இடையில் வரக்கூடிய என்னால் முடிந்த அளவு நாவால் ஒரு பாமாலை பாடி மாலை கொண்டு வருவேன் முருகா. ஆக 3 மாலை கொண்டு வர்றீங்க. அப்படி 3 மாலை கொண்டு வர்ற உங்களுக்கு நான் ஒரு 6 தரலாம் இருக்கேன். 6? ஆமையா. 6னா என்ன? சரவண பவ என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லுமிடம் எல்லாம் வெற்றி வாகை வேண்டும். கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை நான் மாப்பிள்ள, நீங்க வந்து மாப்பிள்ள. சரி, அங்கிட்டு அலையக்கூடாது. சரி, அலைஞ்சிங்கன்னா அசதி ஆகி போயிடும். ஏன்னா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு இருக்காங்க. அதனால வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? என்ன யாரு பாக்குறது? கேட்டு மச்சினு வாய் நிறைய சொல்றீங்க. அப்ப நான் பார்க்க தகுதி இல்லையா? மலையேறி போனாலும் மச்சின தெய்வம் தேவைன்றீங்க. எல்லா வேலையும் பாக்குறீங்க, எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. என்ன நான் தான் முத வந்து நட்டமா நிப்பாட்டுவேன். கல்யாணம் பண்றவே நானு நட்டமாடு பாடுறேன். என்னையா தேவையில்லாம் பேசுறேன். மச்சினன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, மச்சினே. முத ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படின்னா வீடு நிறைய, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடணும். ஆமா, பந்தலுக்கு முதல்ல பந்தல் போடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? முகூர்த்த கால் ஊண்டணும். முதல்ல வந்து முகூர்த்த கால் ஊண்டணும்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி குழி தோண்டணும். அது முன்னாடி தோன்ற ஆள் இருக்கு, பின்னாடி தோன்ற ஆள் இருக்கு. பின்னாடி குழி தோன்ற நிறைய. முதல்ல குழி தோண்டணும்ன்றீங்க. அது யாரு எந்த நேரம் குழி தோன்றாங்கன்னே தெரியலையா? அப்ப ஆமா, அந்த முகூர்த்த கால் அந்த பழத்துக்குள்ள முத மச்சின வந்து முகூர்த்த கால்
அப்ப முதல்ல உள்ளாந்து ஊண்ட போறீங்க. ஆமையா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி முருகா, கல்யாண வேலையை ஆரம்பிச்சு நல்லபடியா பாப்பா. அதுக்கான போய் பார்க்கட்டுமா? சென்று பாருங்கள். அடியனுக்கு உங்களுடைய ஆசை ஒன்றே போதும். முருகா 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தங்க வேலனுக்கு அரோகரா 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 என்று சொன்னாலே 1000 பாவம் போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா கிரேதா, திரேதா, துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 3-4 யுகத்துல இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன யுகம் அப்படின்னா கலியுகம். இந்த கலியுகத்துல யாரை வணங்கணும், யாரை நினைக்கணும் அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை மட்டுமே நினைக்கணும், வழிபடணும். காரணம் என்ன? முருகனுடைய வழிபாடு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எல்லா தெய்வத்தினுடைய வழிபாடும் அனுக்கிரகமும் மனிதனுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதனாலே இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு இங்கே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும், இந்த மலையிலேயே அமர்ந்து என்னை நாடகத்தை ரசிக்கக்கூடிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு முதல் நன்றி. அதே போல இந்த மலை என்று பாராமல் ஒளிபெருக்கியையும் சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த உள்ளங்களுக்கும் நன்றி. வருவதற்கு அடுத்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் எனது உயிரிலும் மேலான பக்க மேல கலைஞர்களுக்கும் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்கா விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். போயிட்டு வரேன். பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, நீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி, தன்னந்தனி ஆளா இவன் இருந்தா சாமி, இப்போ 2 கட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. கல்லு ஏழுமலை சடங்கு மசா சார்த்தா சடங்கு மசா ஹலோ அம்புட்டு சேரா கிடக்குது. ஹலோ 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 ஹால் என்ன பொம்பளை மாதிரி பேசுற? ஹலோ ஹலோ டேக் காப்பி டேக் காப்பி டேக் காப்பி. மழை பெய்யுது, எல்லாம் ஓரமாக உட்காந்துருக்காங்க. இல்லாட்டி ஏன் சேவலை போடுறேன்? கூற குயில் சேவலை பார்த்து அடிக்குது பாட்டு. பாருங்க, என்ன பண்ற? இந்த பாடுனீங்க, அதை சுதி பிடிச்சேன். ஆமா, என்ன பார்த்துட்டு போற? ரோலா ரோல்டா. சரி போ போ போ, அதோட முப்பாட்டு. அதுக்குமே சொல்லிவிடாத, எனக்கு என்னமோ மாதிரி கேட்குது. ஐயோ தெரியாம வாங்கி கொடுத்துறா சாமி. ஐயோ அவ்வளோ பெரிய வாயாடாப்பா. எதுக்குமா அந்த தெரியாம வந்துட்டேன்டா. மழை கண்ணப்பே கிடைக்கும்னு கிடைக்காம போச்சுடா. சரி, என்னக்கா எல்லாம் போய் கொட்டைகளை உட்காந்துட்டீங்க? மழை பெய்யுதா? இல்ல தண்ணி வருது. வெயில் அடிக்குதா? பாடுறா, நாங்களே ஒரு காமெடி, எங்களுக்கே ஒரு காமெடியா? வெயில் அடித்தா என்ன, மழை பெஞ்சாதான் நனைஞ்சு போயிடுவோம், வெயில் அடித்தா நனைஞ்சா போயிடுவோம். நாங்களும் வெயிலில் தான் உட்காந்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள்,
ஏசி தான் அக்கா மக்கா சிலு 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 இன காத்து. வாங்க மாமா. வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? எதுல? அதில் தான். பொண்டாட்டிலாம் எப்படி இருக்கு? அரே அவன் பொண்டாட்டிகளா? நீ எப்ப இருக்க? அடப்போம்மாட்டு. என்ன சொல்றிய? என்ன மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணை தேடி போனாலும் கிடைக்காது. யார